அந்த 12 பேர்ல 2 பெண்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்மளுடைய அந்த 12 பேர் திட்டத்தில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. என்னவோ நம்ம இல்லாததை அவங்க சொல்ற மாதிரி 2 பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இருக்காங்க. இதுல என்னன்னா இந்த இஸ்லாமிய வக்ஃபு சட்டத்தில் அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் தான். ஆனா இந்த மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் அதுல போடணும் அப்படின்னு சொல்லுது. இது ஏற்புடைய கருத்தா? இன்னைக்கு இந்த அறநிலையத்துறையில 2 இஸ்லாமியர்களை போடணும் ஏத்துக்குறாங்களா? அல்லது நீங்களே போட்டாதான் இஸ்லாமியர்கள் அங்க வருவாங்க. இது அவங்க சுத்துப்பா, அவங்களுடைய சட்டப்படி அவங்க பிரித்து கொள்ளட்டும், அவங்க அதை வகுத்து கொள்ளட்டும் சொல்லுவாங்க. அது மாதிரி கிறிஸ்தவர்களுடைய இதுல அதுல 2 இஸ்லாமியர்களை போடுனா இஸ்லாமியர்களும் போக மாட்டான், அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அவரவர்களுக்குரியதை அவரவர்கள் செய்து கொள்ளணும். அதுதான் நல்ல ஒரு அரசியல் நடைமுறை. ஆனா தொடர்ந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பாரதிய ஜனதா அரசு எங்கள் அண்ணன் சொல்வது போல அரசியல் பண்ணுது. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, அடுத்தது ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை தாண்டி வேற ஒரு அரசியல் பாரதிய ஜனதாக்கு கிடையாது. அப்ப நாங்க தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க ஜாதி மதமாக பிரிந்து கிடந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே வெற்றி பெற முடியாது. ஆனா மொழியினமா நீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. என் சமூக மக்களுக்கு நான் தொடர்ந்து சொல்வது அதுதான். இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் நிம்மதியாக நீங்க வாழணும்னா இங்க தமிழ்நாட்டில் தமிழர்களோடு நீங்கள் நிற்க வேண்டும். தெலுங்கு ஆந்திராவிலே தெலுங்கு பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தெலுங்கர்களோடு நிற்கணும். கன்னடம் பேசுறவங்க கன்னடத்தோடு, குஜராத்திகள் குஜராத்தியோடு, பெங்காலிகள் பெங்காலிகளோடு நீங்கள் அப்படி நின்றால் நீங்கள் சிறுபான்மை என்று ஏமாற்றப்பட மாட்டீர்கள். எங்கள் அண்ணன் சொன்னது போல சிறுபான்மை என்று சொன்னால் செருப்ப கழட்டி அடி. நீ இந்த தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை மக்களில் ஒருவன் என்று சொல்லித்தரார் இல்லையா? இதை நீங்க உள்ளார்ந்து உணர்ந்து நமக்காக நிற்கிற நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து உங்களிடத்தில் வாக்குக்கு நிற்காமல் உங்கள் உரிமைக்காக நிற்கிற இதை நீங்கள் அடையாளம் கண்டு திருந்தி கொள்ள வேண்டும். இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை மனதார உண்மையாக இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்தை முழு மனதோடு எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியும் இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அதை நீங்கள் உளமாற உணர்ந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். அடுத்து 2026 வரக்கூடிய தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறப்படும் போது இந்த தமிழ்நாட்டிலே இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் அமலுக்கு வராது. இதே போல் இந்தியா முழுக்க அமலுக்கு வராது என்பதை உங்களுக்கு அன்போடும் பணியோடும் தெரிவித்துக் கொண்டு இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிலைதான், அதற்கு உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அதற்கு நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழ் சீமானை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். அமைத்ததெல்லாம் இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே, இஸ்லாம் மக்களே. அதை வேறு மதத்தால் நிர்வகிப்பது, அதை வேறு மதத்தால் நிர்வகிப்பது இறையாண்மைக்கு சிக்கலே, இறையாண்மைக்கு சிக்கலே. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே மதம். சனாதனம் இனிக்கிறதா, சனாதனம் இனிக்கிறதா? பல இனங்கள் பல மதங்கள், பல இனங்கள் பல மதங்கள் இணைந்து வாழும் சனாதனம், இணைந்து வாழும் சனாதனம் கசக்கிறதா, 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 கசக்கிறதா? திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. நீக்கி விடு, நீக்கி விடு, நீக்கி விடு, நீக்கி விடு. வக்ஃபு வாரிய தன்னாட்சியை, வக்ஃபு வாரிய தன்னாட்சியை அளிக்கும் சட்டத்தினை, அளிக்கும் சட்டத்தை நிறுத்தி விடு.
திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் திட்டத்தினை திரும்ப பெறு திரும்ப பெறு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம் திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறு அடுத்தபடியாக நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்துவதற்காகவும் இஸ்லாமியருடைய சொத்துக்களை திருடுவதற்காகவும் ஒன்றிய பாஜக பாசிச மோடி அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம். இதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம், மற்ற மத சிறுபான்மையினர், அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது சமணர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மதங்களுக்கு இனி வரப்போகிற அச்சுறுத்தலுக்கு முன்னுதாரணமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று வக்ஃப் என்றால் அது தானமாக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சொத்து. அது இந்த அரசாங்கத்திடமிருந்து திருடிக் கொள்ளப்பட்ட சொத்தும் அல்ல, அரசாங்கத்தால் தானமாக கொடுக்கப்பட்ட சொத்தும் அல்ல. இந்த வக்ஃப் சொத்து என்பது இஸ்லாமிய மக்களால், இஸ்லாமிய நிறுவனங்களுக்கென்று, மசூதிகளுக்கென்று, தர்காக்களுக்கென்று அவருடைய இறை நம்பிக்கையின் மூலமாக கொடுக்கப்பட்ட சொத்தை அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பு இஸ்லாமிய மக்களுக்கு அந்த மார்க்க நம்பிக்கை உள்ளவர்களால் நிர்வகிக்கப்படுவது சரியாக இருக்குமா, அல்லது அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை நிர்வகிப்பது சரியாக இருக்குமா என்றால் நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்திருக்கிறது வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா. இனி வரப்போவது திருமண்டலத்தினுடைய திருத்த சட்ட மசோதா. நான் இனத்தால் தமிழனாக வாழ்பவன், தமிழ் கலாச்சாரத்தின்படி வாழ்பவன். ஆனால் எச்சு ராஜா என்பவன் எச்சை ராஜா, அவன் இனத்தால் தமிழன் இல்லை, அவன் இனத்தால் தமிழன் இல்லை, அவன் பிகாரியில் உள்ள பிராமணன். அவன் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இஸ்லாமியனுடைய சொத்தை திருடுவதற்காக ஒரு சட்டம் போட்டால் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு இது பழைய காலம் அல்ல, இது திராவிடருடைய காலம் அல்ல, அல்லது ஆரிய ஒன்றிய இந்திய அரசுகளினால் காங்கிரஸ் பாஜகவுடைய காலம் அல்ல, இது செந்தமிழுடைய சீமானுடைய காலம் என்பதை இந்த தமிழ்நாடு புரிந்து கொள்ள வெகு சீக்கிரத்திலே புரிந்து கொள்ள போகிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை கிறிஸ்தவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்ற மனப்போக்கு இப்பொழுது மாறி தமிழனுக்கு, என் தமிழ் இனத்திற்கு, என் தமிழ் சொந்தத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை நாங்கள் தமிழனாக நின்று தடுப்போம் என்பதற்காகத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது. இதோடு இது முடிந்து போக போவதில்லை. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்க பேரணிக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க, காவல்துறை அனுமதி பேரணி கிடைக்காது. இந்த அரசாங்கம் மறைமுகமாக பாஜகவுக்கு காவடி தூக்குகின்ற அரசாங்கம். அதனால நாங்கள் ஒரு பேரணி வச்சா அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த அனுமதியை நாடி
இதே தூத்துக்குடியிலே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற சொல்லி ஒரு மாபெரும் பேரணியை அடுத்த மாதம் நாம் தமிழர் கட்சி நடத்த போகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தோழர் வைகுண்டமாரி அவர்கள் கண்டன உரையாற்றும். தூத்துக்குடி மாவட்டம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தில் நடக்கும் அநீதியை கண்டு கோபம் கொண்டு பொங்கி எழுவாயானே நீயும் என் தோழனே என்கின்றான் புரட்சியாளர் சேகுபரா. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, அவன் தானே எழுந்து தன்னடிச்சு கொண்டு போராடி வெற்றி பெறுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓடாத மானும் போராடாத இனமும் உயிரோடு வாழ்ந்ததாக உரிமையோடு வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்கிறார் எமது தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்காக நாம் செய்கின்ற சேவைதான் என்கின்றார் எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்காக நாம் செய்கின்ற சேவையை ஒழிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் இல்லை என்கின்றார் எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன். இந்திய சுதந்திரம் பெற்ற இந்திய பாராளுமன்றத்தில் இந்தியாவை தொழில் மொழியாக ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடக்கின்றது. அப்போது எங்கள் தாத்தா காகித மில்லத்தவர்கள் எழுந்து நின்று தமிழையே இந்தியாவின் துணை மொழியாக ஆக்க வேண்டும் என்று கர்ஜிக்கிறார், முறையிடுறாரு. அப்போது நேரு அவர்கள், பாய் காகிதம் இல்லை பாய் அவர்களே, நீங்கள் அரபு மொழியைத்தான் துணை மொழியாக கேட்பீர்கள் என்று நான் நினைத்தேன், ஆனால் தமிழை கேட்கின்றீர்களே என்றார். அதற்கு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் சொன்னார்கள், நான் பிறக்கும் போது அல்லாஹ் என்று வழங்குவதற்கு அல்லாஹ் என்று உச்சரிப்பதற்கு முன்பே அம்மா என்று உச்சரித்தவன் நான் தமிழன் பிறப்பால் என்றார். அந்த தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள். அந்த தாத்தாவின் பேர பிள்ளைகளான வாரிசுகளான இன்றைய எங்கள் இஸ்லாம் சொந்தங்களுக்கு தொடர்ச்சியாக அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மத ரீதியான அநீதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்தலாக் தடை சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தா, இப்போ வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். வக்ஃப் வாரியம் என்ன? வக்ஃப் வாரியம் என்ன? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வக்ஃப் வாரியம் என்பது தானம் வழங்குதல், தங்குதல், இதுதான். இந்த வக்ஃப் வாரியங்கிறது இஸ்லாமிக் முகமது நபிகள் அவர்களை கடவுளாக வணங்கி அந்த இறை மீது நம்பிக்கை கொண்டு நியமசமாக தானமாக சொத்துக்களை, நிலங்களை, நகைகளை இந்த இஸ்லாம் மக்கள் பெரும்பான்மையான இஸ்லாம் மக்கள் கொடுத்தாலும் கூட இந்துக்களும் அதுக்கு தானம் வழங்கியிருக்கான். இதே கிறிஸ்தவனும் தானம் வழங்கியிருக்கான். இது எப்போ? இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பே. இந்திய சுதந்திரத்துக்கும் இன்று ஆளுகின்ற இந்த மத்திய சங் பரிவார கும்பலுக்கும் இல்ல இந்த பாஜக கும்பலுக்கும் இந்த சங்கி கும்பலுக்கும் என்ன தொடர்பு உண்டு? இஸ்லாம் மக்கள் வெள்ளையனை விரட்டுவதற்காக தொடர்ச்சியாக சாதி மதம் பார்க்காமல் தொடர்ச்சியாக வெள்ளையனை எதிர்த்து எங்களோடு ரத்தம் சிந்தி போராடி வெற்றி கண்டவன் இந்த இஸ்லாம் சொந்தங்கள். நீங்க இன்னைக்கு அவங்கள தொடர்ச்சியாக அநீதியை இழைச்சிட்டு இருக்கீங்க. இதை செய்கிற ஐயா மோடி அவர்களுக்கு சவால் விடுறேன். நீ அந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் இருக்கிற அந்த வக்ஃப் வாரியத்தில் நிர்வாக குழுவில் என்ன சொல்ற, பிற மதத்தினரும் இந்து, கிறிஸ்து, சீக்கிய பிற மதத்தினரும் அந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்க வேண்டும் என்று நீ புதிய திருத்த சட்டம் அரசு கொண்டு வர. நான் கேட்கிற மோடி அவர்களை, சங் பரிவார கும்பல்களை, RSS கும்பல்களை நேரடியாக சவால் விட்டு கேட்கிறேன். இந்து கோயில்களை திருப்பதி ஏழுமலையான் கோயில் எங்கள் தம்பி அபுபக்கர் அவர்களையும் எங்கள் அண்ணன் தாமஸ், எங்கள் அண்ணன் கிருஷ்ணன் ராஜசேகர் இவர்களை உள்ளே அனுப்பி மணி அடிக்க மந்திரமோத அனுமதிப்பியா? இதுதான் என்னோட கேள்வி. என் தம்பி அபுபக்கர் குள்ள அறிந்து கொண்டு இதே திருப்பதி கோயில
மையடிப்பான், தீபாவளி காட்டுவான், சமஸ்கிருதம் ஓதுவான், தமிழ்லையும் ஓதுவான், சமஸ்கிருதத்திலும் ஓதுவான். நீ அவனை விடுவியா? விட மாட்டல. அப்ப எப்படி நீ மட்டும் இந்த வகுப்பாரிய திருத்த சட்டத்தை மிக பிரமதத்தினரும் உள்ளவர்களுங்கிற நீ அதே மத அந்த திருத்த சட்ட மசோதால என்ன சொல்லுதுன்னா, இது இஸ்லாம் மக்களின் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்துக்காக. என்ன ஏழை எளிய மக்கள் ஆதாரத்தை நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கிறா? அவ்வளவு ஒரு நியாயவாதியா நீ? தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம், சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தி அவர்கள் எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள் விழுக்காடு வாரியாக அவர்களுக்கு சாதிய இட ஒதுக்கீடு இட பங்கீடு கூட நாங்க தொடர்ச்சியா போராடணும். அதுலயே நீ அக்கறை கட்டல, அதே கட்டல, அதுவே இருக்குல்ல. இந்த இட பங்கீடு, இந்த இட ஒதுக்கீடுல குறுகிய மக்கள் கொண்டவனுக்கு அதிக இட பங்கீடு, இட ஒதுக்கீடு. அப்போ அதுல ஒரு நீதி வேணும்ல. அப்படி நீ நல்ல சரியான ஆண்மகன், நீ சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட்டு நீங்க புதிய வாக்கு வாரிய திருத்த சட்ட மசோதாக்கு வா. நீ இந்த முஸ்லிம் மக்கள் மேல கை வைக்கல. இதே மத்திய அரசு சீக்கியங்களோட உண்மையால தொடர முடியாது. அவனும் ஒரு மதத்தை வழிபடுறான். உன்னால முடியுமா? சரியான ஆண்மகன் சீக்கிரம் கை வைக்க முடியாது. உன்னை தொலைச்சு தொம்சம் பண்ணிடுவான். அட்ரஸே இல்ல, புடி கொண்டு மூடிடுவான் நீ. அப்போ எங்களுக்கென்று இஸ்லாம மக்களுக்கென்று ஒரு நிலம் இல்லை, ஒரு நாடு இல்லை, ஒரு மாநிலம் இல்லைங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு திமிர் உனக்கு. நான் சொல்றேன், இந்த இடத்துல சொல்றேன், நானும் இந்து, எங்க அண்ணன் தம்மா தாமஸ், எங்க அண்ணன் கிருஷ்ணன், அவர்கள் 3 பேரும் வெவ்வேறு மதங்கள். ஆனால் நாங்கள் 3வரும் உலகெங்கும் பரவி இருக்கின்ற 12 கோடி தமிழர்களும் இஸ்லாத்தை தழுவோம். இப்படி தொடர்ச்சியாக நீ இஸ்லாத்துக்கும் இஸ்லாம் மக்களுக்கும் அநீதி தருவாய் நீ, இது சத்தியமா நடக்கும், சத்தியமா நடக்கும், விட போறது இல்ல. என்னடா என்ன ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு தெரியுங்க. அப்போ அதனால என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்க கிறிஸ்துவர் நீங்களும் வேடிக்கை பார்க்காதீர்கள். நாளை உங்களிடமும் வருவான். உங்கள் கிறிஸ்துவ ஆலயங்களில் ஜெபம் செய்யாதீர்கள், சமஸ்கிருதம் ஓதுங்கள் என்று வருவான், கட்டாயம் வருவான். அப்போ நம் மொழிதான் மார்க்கம் தான் வேற ஒழிய நம் மொழி பேசுகின்ற இஸ்லாம் சொந்தங்களுக்கு நாம் துணையாக நின்று அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியையும் இந்த வாக்குவாரிய திருத்த சட்ட மசோதாவை நீக்க வேண்டியும் இந்த மக்களோடு மக்களாக நாம் ரத்தத்தை வேறையாக சிந்தி இந்த மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும். அதேதான் இந்துக்கள். நான் இன்னைக்கு நான் தான் இருக்கிறேன், எனக்கும் சமஸ்கிருதம் தெரியும். ஓம் பைரவாய ஹரிஹர பிரணாத்மாய தீமிதி தந்தா சன்ன ஹைசர பராத்மஹே, எனக்கு சமஸ்கிருதம் தெரியும். இனி உங்களுடைய இந்துக்களுக்குள்ளேயே இல்லையடா சமூக நீதி. சமூக நீதி இல்ல. அங்க இருக்கிற ஏழை எளியலுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கியா? நான் தான் மந்திர முதல்ல நீ கோயிலுக்குள்ள விடுவியா? இந்த இஸ்லாம் மக்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு காரணமே இந்து மதத்தில் இருக்கிற சாதி மத கோட்பாடு, தீண்டாமை. அதனாலதான் இதை சகித்துக் கொள்ள முடியாமல் அவன் இஸ்லாத்தை தழுவினான். தொடர்ந்து உன்னோட ஓட்டுக்காக இந்த வேலை செய்யற. அதனால என் அன்பான தாய் தமிழ் உறவுகளே, இஸ்லாம் சொந்தங்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த அநீதியை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த சாதி மதம் பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழனும் எதிர்த்து இந்த வகுப்பாரிய திருத்த சட்ட மசோதாவை நீக்க வேண்டும் என்று நாம் களத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க நாம் தமிழர், நாம் தமிழர். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அலங்கார பரதன் அவர்கள். பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் பிரதமர் மோடி இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவுமே என்ற அடிப்படையில் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும்
நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையை தூத்துக்குடி மாவட்டத்திலே இந்த கண்டன கூட்டத்திற்கு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அண்ணன் ராஜசேகர் அவர்களே, இங்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய மாணவர் பாசறை அபூபக்கர் சித்திக் அவர்களே, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் வழியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய வழியாக நாம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது என்றால், சமீப காலமாக சில வருடங்களாகவே தொலைக்காட்சியில் நீங்கள் ஒரு விவாதம் என்று எடுத்துக்கொண்டால் சரி, அல்லது ஒரு நிகழ்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் மதத்தை பற்றி தான் செல்கிறது. அங்கே என்ன கருவாக வைக்கப்படுகிறது என்றால் மதத்தினுடைய பிரச்சனையவே கருவாக வைக்கிறார்கள். அது எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி நடத்தினாலும் சரி, அதனுடைய பொருள் எங்கே வந்து முடிகிறது என்று சொன்னால் அது மதத்தினுடைய பிரிவினைவாத பிரச்சனையில் தான் வந்து முடிகிறது. இந்த நாட்டில் பெரிய ஒரு வியாதி இருக்கிறது, நோய். அது என்ன நோய் என்றால், இஸ்லாமியர் என்றால் வன்முறையாளர், கிறிஸ்தவர்கள் என்றால் மதத்தை மாற்றக்கூடியவர்கள், இந்துக்கள் என்றால் இந்த தேசத்தை இந்து தேசமாக மாற்றி விடுவார்கள். இதுதான் இன்றைய தொலைக்காட்சியினுடைய கருவாகவே இந்த மோடி அரசு உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஏதோ மோடி அரசு இஸ்லாம் மக்களுக்கு இந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் பறித்து அவர்களுக்கு ஏதோ நன்மை செய்துவிட போகிற உத்தம புத்தவர் போல அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மோடி அவர்களே, உங்களுடைய உத்தமம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படி நீங்கள் குஜராத்திலே ரயில் நிலையத்திலே நீங்கள் எவ்வாறு பங்கு கொண்டீர்கள் என்ற செய்தி அடிக்கடிக்காக வந்து அதிர்ச்சிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு பாபர் மசூதியுடைய நிலத்திலே அதை மக்களிடமிருந்து, இஸ்லாமிய மக்களிடமிருந்து பறித்துக் கொண்டு அங்க ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்கிறீர்களே, அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா? மாட்டுக்கறி, இந்த நாட்டிலே மாட்டுக்கறி திண்ணையவனை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா? சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பா? முக்லா சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து இஸ்லாம் மக்களை துன்புறுத்துகிறீர்களே, நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா? இப்படி அடுக்கடுக்காக இந்த சிறுபான்மை மக்களை வைத்து சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் வெளிப்படையாக சொல்லும் பொழுது மோடி சொல்கிறார், வக்ஃபு வாரியத்திற்கு லட்சக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் சீர் செய்து அதை மற்றவர்களுக்கு, எளிய மக்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதே தலித் மக்களுக்கு, அதே இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி இந்த மோடியை பார்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழியாக நான் கேட்கிறேன், மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்களே, உங்களிடம் காஞ்சி மடத்திலே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது, அதை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு கமிட்டி அமைப்பீர்களா? உங்களிடம் சங்கராச்சாரியருடைய மடத்திலே லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கிறது, அதை ஆய்வு செய்வீர்களா? அந்த நிலமெல்லாம் யார் கொடுத்தது? அந்த நிலமெல்லாம் என்ன செய்யப்படுகிறது? அப்படி என்றால் இந்த இஸ்லாம் மக்களை மட்டுமே நீங்கள் கருவறுக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இங்கே இஸ்லாம் வேண்டாம், இஸ்லாமியர்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மோடி சவுதி அரேபியாவிலே தேநீர் விருந்துக்காக செல்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அந்த இஸ்லாம் நாட்டிலே சிறப்பு விருந்தினராக செல்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இப்படி பல கேள்விகளை மோடியை பார்த்து கேட்டுக்கொண்டே போக முடியும். இந்த பிரச்சனை எங்கே வருகிறது என்று சொன்னால், இந்த ஊரை எடுத்துக்கொள்வோம். தூத்துக்குடியிலே எப்படி ஒரு குஜராத்திலே ஒரு கலவரம் நடந்ததோ, எப்படி குஜராத்திலே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களோ, அதுபோன்று நாளை தூத்துக்குடியில் நடக்கலாம். இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறைகள், இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், நீங்கள் இதை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எப்படி குஜராத் மண்ணிலே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களோ அதுபோன்று நாளை தூத்துக்குடியிலே கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்படுவார்கள். இதே RSS இயக்கத்தால். எப்படி என்று கேட்கிறீர்கள் என்றால், தூத்துக்குடியில் சவுத் காட்டன் ரோடு என்று ஒன்று இருக்கிறது. சவுத் காட்டன் சாலை. அந்த சாலையினுடைய தென்பகுதியிலே லைன்ஸ்டவுனுக்கு போகக்கூடிய பகுதியிலே இருக்கிறது. இந்த காரப்பட்டை உயர்நிலை பள்ளிக்கு அந்த பள்ளியில் தான் நானும் பயின்றேன். ஏனென்றால் அது என்னுடைய பக்கத்து இடத்தில் உள்ளது. அந்த பள்ளியை சுற்றி 100% மக்கள், சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அந்த பள்ளி இந்து பள்ளி. அந்த பள்ளி இந்து பள்ளி. சரி, வைத்துக் கொள்வோம். அந்த பள்ளியில் நான் பயின்றேன். இந்த பள்ளிக்கு பின்பு கிழக்கு பகுதியிலே, இந்த காரப்பட்டை பள்ளியினுடைய கிழக்கு பகுதியிலே 6 ஏக்கர் நிலம் நகராட்சிக்கு சொந்தமானது இருக்கிறது. அந்த 6 ஏக்கர் நிலத்திலே கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கணேஷ் நாடார் என்பவர் ஒத்திக்கு எடுக்கிறார். அங்கு புல்லு தோட்டம் வைக்கிறார். வனவிலங்குகளுக்கு புல் இருப்பதற்கு, புல்லை விற்பனை செய்வதற்கு அவர் ஒத்திக்கு எடுத்து அதை தன்னுடைய கைவசமாக வைத்துக் கொண்டு செய்கிறார். பின்பு அவருடைய அந்த ஒத்திக்காலம் முடிந்து விட்டது. அவர் விட்டுவிட்டார். அந்த நகராட்சியும் அந்த இடத்தை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இந்த காரப்பேட்டை நாடார் உயர்நிலைப் பள்ளி, இந்த பள்ளி என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த 6 ஏக்கர் நிலத்தையும் தன்வசப்படுத்துகிறது. எப்படி கலவரம் ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை கேளுங்கள். 6 ஏக்கர் நிலத்தையும் காம்பவுண்ட் சுவர் போட்டு தன்வசம் எடுத்துக் கொண்டார்கள். இந்த காரப்பேட்டை இந்து பள்ளியில் தான் RSS பயிற்சி நடக்கிறது. இந்த காரப்பட்டை நிர்வாகம் என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய நிலத்தை தாண்டி இந்த 6 ஏக்கருக்குள் கட்டிடத்தை வரிசையாக இந்த RSS வந்தால் இவர்கள் தங்குவதற்கு வசதியாக அறைகளை எல்லாம் கட்டி கொண்டு போகிறார்கள். இது எந்த வகையில் சாத்தியமாகும்? நாளை நீங்கள் RSS பயிற்சி என்ற முறையில் நாளை ஆயுதங்களோடு வந்து அந்த பள்ளிகள் இருந்து கொண்டு 100% கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் குஜராத் போன்ற நாளை ஒரு கலவரத்தை செய்ய மாட்டீர்கள் என்று என்ன அர்த்தம்? ஏன் இந்த மாநகராட்சி அந்த 6 ஏக்கர் நிலத்தை கையாகவில்லை? ஏன் தெரியுமா? திராவிட அரசு உடந்தை போகிறது. ஏன் என்று சொன்னால், அந்த பள்ளியை சார்ந்த அந்த சாதியினுடைய மக்களுடைய ஓட்டை நாம் இழந்து விடுவோமோ? இந்த 6 ஏக்கர் நிலத்தில் கை வைத்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 6 ஏக்கர் நிலத்தில் கை வைத்தால் அந்த சாதியினுடைய ஓட்டை இழந்து விடுவோம் என்று அமைச்சரும் ஒன்று சொல்லவில்லை, மேயரும் ஒன்று சொல்லவில்லை, இந்த நகராட்சியுடைய ஆணையரும் ஒன்று சொல்லவில்லை. அவர்கள் இப்பொழுது இந்த RSS பயிற்சி கொடுப்பதற்கு அந்த 6 ஏக்கர் நிலத்தில் கட்டடங்களை நகர்த்திக் கொண்டே போகிறார்கள். இப்படி இந்த மத கலவரத்தை தூண்டுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த திராவிட அரசு ஆதரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு விட்டு, இதோ பாருங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள், இதோ பாருங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு உச்சத்தோழன் என்று திராவிட அரசு சொல்வதை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டும் என்று இதனுடைய வாயிலாக நான் அதை தெரிவிக்கிறேன். இங்கு உள்ள நகராட்சியுடைய ஆணையருக்கும் நான் தெரிவிக்கிறேன், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மோடி அவருடைய அரசு மிகப்பெரிய மோசமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. என் அன்புக்குரிய இந்து மக்களே, மோடி நீண்ட காலத்துக்கு போய் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அல்லவா? இது இந்திய நாடாக இருக்க வேண்டும். இங்கு இந்துக்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று சரி அப்படியே வைத்துக் கொள்வோம். அந்த இடத்திற்கு வந்து விடுவோம். இங்கு யாரும் கிடையாது. இஸ்லாம் கிடையாது, கிறிஸ்தவம் கிடையாது, புத்தம் கிடையாது, பார்சி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். என் அருமைக்குரிய இந்து மக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் 100% இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ எதை சொல்லி மோடி அரசியல் பண்ணுவார்? யாரை பிரித்து வைத்து அரசியல் பண்ண முடியும்? யாரை வைத்து பிரிவார் என்றால் என்ன ஆகும் என்றால், 5% அதிகாரம் உள்ள இந்து, 95% அடிமையான இந்து. 5% அதிகாரம் உள்ள இந்து, 95% ஒடுக்கப்பட்ட இந்து. அவருக்கு எதையாவது சொல்லி அரசாள வேண்டும் அல்லவா? அப்போ இந்த மதங்கள் எல்லாம் இருந்தால்தான் அரசாள முடியும். இவர்களே இல்லை என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள்? இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? வளமான இந்தியாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அதானிக்கும் அம்பானிக்கும் வரா கடன் என்று சொல்லி லட்சக்கணக்கான கடன்களை தள்ளுபடி செய்கின்ற இந்த அரசு, என்னுடைய பாட்டி கார்பரேஷன் பேங்கில் 2000 ரூபாய் கட்டவில்லை என்பதற்காக அவருடைய பொருளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவளையும் வெளியெழுத்து போடுகின்ற அரசா இந்த அரசு? நல்ல அரசு? இந்த அரசா நமக்கு பாதுகாப்பு தரும்? நீங்கள் அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இந்து மக்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும்.
இந்த மோடி அரசுக்கு துணை போகின்ற இந்த திராவிட அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி நன்றி. நான் தமிழர். அடுத்தபடியாக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தோழர் ஆனந்த் அவர்கள் கண்டன உரை. தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் தமிழின பற்றாளர்களுக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி, இந்த வகாப் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து தலைநகரங்களிலும் இன்று எங்கள் இஸ்லாமிய சொந்தங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஐயா, என் தமிழ் சொந்தங்களே, இந்த சட்டத்தை திரும்ப பெற, இந்த வகாப் சட்டத்தை திரும்ப எடுக்க கோரி எத்தனையோ இந்த சட்டமன்றங்களில் ஏற்றிய சட்டமன்றங்கள் திரும்ப எடுத்த சரித்திரங்கள் உண்டு. ஐயா, இந்த பூச்சாண்டி பிஜேபி அரசு, இந்த பூச்சாண்டி அரசானது 2024 இது 2025 மார்ச் மாதம் நான் இதை அமலுக்கு கொண்டு வரேன் என்று இந்த பூச்சாண்டி அரசு பிஜேபி ஐயா மோடி அறிக்கை விட்டுவிட்டார். இந்த ஒரு ஆண்டு காலமாக இந்த திமுக அரசு 40 எம்பி, 39 அமைச்சரவை, 186 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு நான் முதலமைச்சர் என்றும் பாராட்டுகிறேன். ஐயா, இந்த மு.க. ஸ்டாலின் இந்த ஒரு ஆண்டு காலமா எண்ணத்தை போடுகிறார். அப்பவெல்லாம் இவர் இந்த நாடகங்களை நடத்தி கொண்டு மகனுக்கு துணை முதலமைச்சர் பதவியை இந்த ஒரு ஆண்டு காலமாக கொடுத்து நான் அப்பா என்று சொல்லுங்கள் என்ற நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தார் இந்த மு.க. ஸ்டாலின். இஸ்லாமிய சொந்தங்களுடைய வாக்குகளை பொய் சொல்லி துரோகம் விளைவித்து அவர்கள் வாக்குகளை அள்ளி சென்று விட்டு 40 எம்பிகளையும் நானும் முதலமைச்சர் என்று பொய் சொல்லி துரோகத்தால் நம்பிக்கை துரோகம் விளைவித்து இந்த வாக்குகளை அள்ளி சென்றாரு ஐயா மு.க. ஸ்டாலின். எப்படி அவருடைய தந்தையார் மு. கருணாநிதி அவர்கள் எங்களுடைய இனத்துக்கு எப்படி துரோகம் விளைவித்து 1.5 லட்சம் பேரை சேர்த்து ஈழத்திலே கொன்று குவித்த காரணமாக இருந்த இந்த காங்கிரசும் திமுக அரசும் எப்படி நாடகம் நடத்தினாரோ இந்த கருணாநிதி, எப்படி என் மீனவ சொந்தங்கள் இந்த தமிழகத்திலே சுதந்திரமாக மீன்களை பிடிக்க முடியாதபடி கச்சத்தீவை வாரி கொடுத்தாரோ, என் இனங்களை கொண்டு குவிக்கும் போதும் கச்சத்தீவை வாரி அமைக்கும் போதும் எப்படி இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாடகம் நடத்தினாரோ, அதே போல இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாடகம் நடத்துகிறார். எப்படி இந்த என் தமிழ் இனங்களை ஈழத்திலே கொன்று குவித்தது போல இன்று தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்களை RSSக்கு தாரை வார்த்து கொடுத்து காலம் உள்ள என் இஸ்லாமிய சொந்தங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியே இந்த இந்தியாவை வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் செய்கிறார்கள். உனக்கு உன் மத வழிபாடு எப்படியோ, உனக்கு நீ எப்படி யோகா யோகி அப்படி என்று ஒரு இறைவனை நீ தொழுகிறாயோ, அதே போல்தான் இங்கே என் தமிழ் சொந்தம் அவர்கள் மார்க்கத்தால் இஸ்லாமியத்தை தொழுது கொண்டாலும்
அவர்கள் இறைவனுக்கு கொடுத்த தான தர்மத்தில் உள்ள பைசாக்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதையெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட்டுகளுக்கு வாரி வழங்குவதற்காக துடிக்கிறார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள். எப்படி இந்த இஸ்லாமிய சொந்தங்களை ஏமாற்றி நாம் பாராளுமன்ற உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்று பொய் கூறினாரோ, கொஞ்சமாவது ஒரு நன்றி விசுவாசமாவது இருக்க வேண்டும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே. கமுதியிலே போய் இஸ்லாமிய ஓட்டுகளை வாங்குவதற்கு இந்த ஊரை மாற்றி போட்டால் திமுக என்று இஸ்லாமிய ஓட்டுகளை வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதை காயல்பட்டினத்தில் போய் இது கலைஞர்பட்டினம் என்று சொல்லி உங்க அருமை தங்கை கனிமொழி வாக்கு கேட்டது உங்களுக்கு உணர்வு இல்லையா? காசு கொடுத்தீர்களா? இது கலைஞர்பட்டினமா இல்ல காசு கொடுத்த பட்டணம் என்று வாங்கினீர்களா? ஒரு வார்த்தை கடந்த வாரத்திலே அமலுக்கு கொண்டு வரும்போது சின்ன ஒரு கருப்பு பேஜோட கதை முடித்து விடலாம், இந்த இஸ்லாமியர்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு சின்ன பேஜோடு சட்டமன்றத்துக்குள்ள வந்து நாடகமாடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, ஒரு காலம் வருகிற 2024ஆம் ஆண்டு என் இஸ்லாமிய சொந்தங்களின் வாக்கு ஒரு வாக்கு உங்களுக்கு உழாது, அதை என் சொந்தங்கள் உங்களுக்கு காட்டுவார்கள். இது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே ஒரு 4 MP 4 பாராளுமன்ற உறுப்பினர் இதே வேளையிலே எங்களுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கும் என்றால் பாராளுமன்ற பதவி இருக்கும். இந்த சட்டமன்றத்தை அமர்ந்து கொண்டதற்கு வாழ்ந்தார்கள். இந்த இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர், இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் எல்லா இதையும் இந்துக்களுக்கு தனிச்சட்டம் கொண்டு வர வரையிலும் எங்களுடைய நாம் தமிழர் சொந்தங்கள் அந்த இடத்திலே அவர்களுடைய உணர்வை காட்டியிருப்பார்கள். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களோட பிள்ளை விளையாட்டு பிள்ளைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டு வகாப் சட்டத்துக்கு அவர் அறிக்கை விட்டிருந்தார். 2025 நான் இதை நிறைவேற்ற போகிறேன் என்று. உங்க விளையாட்டு பிள்ளை என்ன செஞ்சது தெரியுமா? அங்கங்க நிக்கிற ஆயாமார்களை கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாடுறா. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அங்கங்க ஆயாமாரி சோறு கறி வச்சிருக்க திமுக பெரியன போட்டு கிரிக்கெட் விளையாடுறான். அந்த கிரிக்கெட் விளையாட இந்த தமிழ்நாட்டில் உள்ள கிரிக்கெட்டுக்காரன் கிரிக்கெட்டே மறந்துட்டு அவன் முள்ள பண்ண காரியத்துல இப்படிப்பட்ட முதல்வர் தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த நாட்டில். நெட்டிசன்கள் நெட்ல பாருங்க, முதலமைச்சரா இல்ல மாங்காய் மடையனா என்று கேட்கிறார்கள். வருகிற 2026 இந்த வகாப் சட்டத்தை உங்களுடைய இந்த ஏமாற்றி தமிழக மக்களையும் இஸ்லாமிய சொந்தங்களையும் ஏமாற்றி வாக்கு சேகரித்து விட்டு நாம் இருந்து விடலாம், இந்த தமிழகத்தை எப்படி சுரண்டலாம் என்று நீங்கள் கனவு காண ஒரு காலம் முடியாது. மு க ஸ்டாலின் அவர்களே, 2026 நாம் தமிழர் ஆட்சி வரும்பொழுது இந்த சட்டத்துக்கு உண்டான முடிவை நாங்கள் காட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி தோழர் மருதுமாரியப்பன் அவர்கள் 5 நிமிடம் வழங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார். தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்று சொன்னால் ஜகத்திலே அழிப்போம் என்று சொன்னான் எங்களது முண்டாசு கவிஞன் பாரதி. இப்படி இந்த மண்ணிற்காகவும் நிலத்திற்காகவும்
வாழ்ந்து மறைந்த என் தேசத்தில், என் நாட்டில், என் மண்ணில் இன்று இஸ்லாமிய சொந்தங்களுக்காக அவருடைய வக்ஃப் வாரிய திருத்த மசோதா சட்டத்தை திரும்ப பெறக்கோரி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய இன்று தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கொடூர வெயிலிலும் தாக்கத்தை பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு உறவுகளே, என் இஸ்லாமிய சொந்தங்களை இதே திராவிடன் சிறுபான்மை என்றான். என் கிறிஸ்துவ சொந்தங்களை இதே திராவிடன் ஐயா ஸ்டாலின் உட்பட்ட அத்துணை திராவிடனும் அவர்களை சிறுபான்மை என்று சொன்னார். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் தன்னை இஸ்லாமியனாக அடையாளப்படுத்திக் கொண்டு தொப்பி வைத்துக் கொண்டு என் இஸ்லாமிய சொந்தங்களையும் கிறிஸ்துவ சொந்தங்களையும் சிறுபான்மை என்று அடையாளப்படுத்தினார். ஆனால் என் அருமை உறவுகளே, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் என்னுடைய தமிழின் மூத்த தமிழ்குடி, என் தொப்புள்கொடி உறவு, யாரா அவனை சிறுபான்மை என்று சொன்னவன் என்று இத்தமிழ் மண்ணிலே கேட்டவன் எங்கள் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஆகவே எந்த உறவுகளே, சாதியாலும் மதத்தாலும் பிளவுபட்டு சிதறி கிடக்கின்ற தமிழகத்தை ஒரே நேர்கேட்டில் தாம் தமிழ் தேசியம் என்ற ஒரே நேர்கோட்டில் எங்களை எல்லாம் நிறுத்தி இந்த இஸ்லாமியருக்காகவும் என் தாய் தமிழ் சொந்தங்களுக்காகவும் என் கிறிஸ்துவ மக்களுக்காகவும் இத்தமிழ் மண்ணிலே போராட்டங்கள் நடத்தி அவர்கள் உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு என் சொந்தங்கள் என்று அழைத்து களத்திலே நிற்பவன் என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதை என் இஸ்லாமிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இதே கிறிஸ்துவ சொந்தங்கள் சீமானுக்கு வாக்களித்தால் பிஜேபி வந்துவிடும் என்று உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு மலைமாற்றம் செய்தார்கள். ஒன்றை மட்டும் நாங்கள் கேட்கிறோம் அன்பு உறவுகளே, உங்களால் மட்டுமே உங்களுடைய வாக்குகளை விலைமதிக்க முடியாத வாக்குகளை வாங்கி இன்று ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கின்ற இதே திராவிட அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழகம் கொந்தளித்திருக்க வேண்டும். தமிழகம் புரட்சி பாதையில சென்றிருக்க வேண்டும். யாருடைய சொத்துடா, யாருக்கு கொடுப்பது என்று கேட்டிருக்க வேண்டும். ஆக என் உறவுகளே, இந்த திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி, அது பெரியார் அரசாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட மண்ணில் அவர்கள் கிறிஸ்துவ மக்களிடமும் இஸ்லாமிய மக்களிடமும் வாக்குகளை பெறுகின்ற அரசாக மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கான அரசு இல்லை. அப்படி இருந்திருந்தால் இன்று தனக்கு வாக்களித்து அதிகாரத்தில் அமர வைத்த எம் தமிழ்குடி மக்களுக்கு, தன் தாய்க்குடி மக்களை குடிக்க வைத்து இன்று வரை எத்தனை உறவுகள் சிறை கொட்டடியிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். எத்தனை உறவுகள் இஸ்லாமிய சொந்தங்கள் சிறை கொட்டடியிலே வீழ்ந்திருக்கிறார்கள். என் அன்பு உறவுகளை ஒன்றை சிந்திக்க வேண்டும். தேர்தல் வந்துவிட்டால் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை என்பார் ஸ்டாலின் ஐயா அவர்கள். தேர்தல் முடிந்துவிட்டால் அவர்கள் தீவிரவாதி என்பார்கள். இது ஒற்றை கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, திராவிடனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே தான் கேட்கிறோம், திராவிடனுக்கும் தமிழனுக்கும் என்னடா சம்பந்தம்? நீ திராவிடன், நாங்கள் தமிழன். எங்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கு என்று ஒரு அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய இந்த தமிழன் இருக்கும் வரை எங்களுடைய இஸ்லாமிய எங்களுடைய தாய்மண்ணில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் தோழாக நின்று நாங்கள் போர் செய்து எங்கள் மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத் தருவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வடக்கு மாவட்டம் கயத்தாறு பாண்டியவர்கள் கண்டன உரையாற்றுவார். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாதி ஆட்சி அதிகாரம் என்கிறார் டாக்டர் அம்பேத்கர். நாளை அவரது பிறந்த நாள். குடியரசு அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் கண்ட கனவும், அவர் கண்ட ஒற்றுமையும், அவர் கண்ட சட்டங்களும் இன்று நடைமுறையில் இருக்கிறதா என்றால், இந்த மோடி அரசு வந்து அத்தனையும் அவர்களுக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக
சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி சுக்குநூறாக ஆக்கியது இந்திரா காந்தி என்று கூறுவார்கள். அந்த இந்திரா காந்தியை விட மிக மிக மோசமாக அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆடுவது இந்த மோடி அரசாங்கம். குடியுரிமை திருத்த சட்டம் என்றார்கள். காஷ்மீரில் உள்ள 370 பிரிவை நீக்கினார்கள். தற்போது வக்ஃபு வாரியத்தில் கை வைத்துள்ளார்கள். வக்ஃபு வாரியம் என்பது இஸ்லாமியர்களுக்கான ஒரு சொத்துக்களுக்கான ஒரு விஷயம். நீங்க RSSக்கான ஒரு அமைப்பு. பாஜக ஏன் இஸ்லாமியர்கள் மேல இவ்வளவு ஆசை, இவ்வளவு ஆர்வம், இவ்வளவு பாசம் காட்டுதுன்னா எங்களுக்கு சந்தேகமே. எல்லாரும் சொல்ற மாதிரி நீ போட்டாலே இது ஆகாத விஷயமா தான் இருக்கணும். இஸ்லாமியர்கள் மேல ஏன் பாஜக ஒரு ஆர்வம் காட்டணும், ஒரு அன்பு காட்டணும்? அதிலே ஒரு இடிக்கு. வக்ஃபு வாரிய சட்டம் என்ன சொல்லுது? யார் விருப்பப்பட்டாலும் இஸ்லாமியத்துக்கு தன்னோட சொத்தை எழுதி கொடுக்கலாம். அது வக்ஃபு சொத்துன்னு நம்ம சொல்றோம். வக்ஃபு சொத்துல 9,40,000 ஏக்கர் இந்தியாவிலேயே அதிகமா 3வது இடத்துல இருக்கு வக்ஃபு சொத்து அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்கள் 2013ல திருத்தம் கொண்டு வரும்போது சில சொத்துக்கள் தனியார் சொத்துக்கள் உள்ள சேர்ந்துருச்சு, அதனால பல வழக்குகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு குறையா இருக்கு. இந்த குறைகளை களைகிறோம். 2013 திருத்த சட்டத்தின் மூலம் பல பேரோட சொத்து வக்ஃபு வாரியத்துல போனதுனால ஜீரோ வேலிசன் இருக்கு, அதனால பத்திரப்பதிவு செய்ய முடியல, அதனால எங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு மேலும் மேலும் பல வழக்குகள் வர்றதுனால ஒரு திருத்த சட்டம் கொண்டு வர போறோம். இப்ப 2025 நீ கொண்டு வர்ற, அப்போ அதை களையிறதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையை நீங்க செய்யணும். அப்படி செஞ்சிருந்தா அதை நாங்க ஆதரிச்சிருப்போம். ஆனா நீங்க செஞ்சது என்னன்னா, ஒரு இடத்தை அளவு செய்யறதுக்கு கூடுதல் ஆணையர் இருக்காருன்னா அவரை நீக்கிட்டு இப்ப மாவட்ட ஆட்சியரை கொண்டு வர்ற. மாவட்ட ஆட்சியர் இங்க இருக்கிறவரு OAP கொடுக்கறதுக்கும் நீ போற திட்டத்தை செயல்படுத்துறதுக்குமே அவருக்கு நேரம் இல்லாம அடுத்தடுத்து நீ ஒன்னொன்னா அறிவிச்சுட்டு போயிட்டு இருக்க. அதுவே இன்னும் பாமர மக்களுக்கு ஒண்ணு வந்து சேரல. இதுல வக்ஃபு வாரிய சொத்து இவங்களுக்கு அவங்களுக்கான முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஏன் ஒதுக்க வேண்டியிருக்கு? அதுக்கு நீ ஏற்கனவே சர்வே பண்ணக்கூடிய கூடுதல் ஆணையர் இருக்காங்க, அவங்களை நீக்கிட்டு இதுக்குன்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூடுதல் பொறுப்பு வழங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்படிங்கிறது முதல் கேள்வியா இருக்கு. இதுல மெயினான விஷயம் என்னன்னா, வக்ஃபு வாரியம் மத்திய அளவுலையும் மாநில அளவுலையும் இருக்குன்னா இந்த வக்ஃபு வாரிய போர்டுல இஸ்லாமியர் இல்லாதவர்களும் 2 பேரை நீ உள்ள சேர்த்துக்கோன்னு சொல்ற. அது எதுக்கு? அந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்துருங்க. வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சொத்து, இஸ்லாமியர்களுக்கான மசூதிகளுக்கான அவர்களுக்கான ஒரு வழிபாட்டுக்கான ஒரு சொத்தா இருக்கு. அந்த சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வேலையில இஸ்லாமியரே இல்லாத பிற மதத்தினர் 2 பேர் சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அந்த 2 நபருக்கு அங்க என்ன வேலை? அது வக்ஃபு வாரிய சொத்து உன்னோட அரசு சொத்து கிடையாது, என்னோட சொத்து கிடையாது, ஏம்பாடு சொத்து கிடையாது. யாரெல்லாம் இஸ்லாமியர் மேல ஆசைப்பட்டு அந்த மதத்தின் மேல விருப்பப்பட்டு அவனா தானமா கொடுக்கப்பட்ட சொத்து மேல எதுவுமே சம்பந்தம் இல்லாத இஸ்லாமியர் அல்லாத 2 பேர் போய் அங்க உட்கார்ந்து அவன் என்ன ஆடி கொடுக்க போறாங்க? அவங்களுக்கு அங்க என்ன வேலை? அப்ப இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்காகத்தான் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா, தமிழ்நாட்டில் எத்தனையோ மசோதாவை நிறைவேற்றி அங்க அனுப்பினோம்னா அங்கெல்லாம் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போறது கிடையாது. இதை அனுப்பின 10 நாளைக்குள்ள அவங்க அந்த மசோதாவை வரைவா அதுக்குள்ள ஏத்துக்கிறாங்க. காரணம் என்ன? வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துல இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கு. இந்த வக்ஃபு சொத்தை எப்படியாவது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு லிமிடேஷன் ஆக்கி போறான். 12 வருஷம் யாராவது நீ வக்ஃபு சொத்தை ஆக்கிட்டே போட்டிருந்தா நீயே வச்சுக்கோ. இதுல யார் லாபம் அடைவா? அதானி அம்பானியே லாபம் அடைவாரு. 15,000 கோடி சொத்து அதானிட்டு இருக்குன்னு சொல்றாங்க வக்ஃபு சொத்து. அவர் 21 கோடி ரூபாய்க்கு வாங்கினார் 2002ல. இன்னைக்கு அது மதிப்பு 15 கோடி அப்படிங்காங்க. 15,000 கோடி. 15 கோடியில 15,000 கோடி. அப்ப நீ லிமிடேஷன் ஆக்ட உள்ள கொண்டு வரும்போது 12 வருஷத்துக்கு மேல அனுபவத்துல இருக்கிறவங்க ஒரு வக்ஃபு சொத்தை வச்சுக்கலாம்னா எல்லாமே இங்க பொது சொத்துலாம் இருக்கா. வக்ஃபு வாரிய சொத்து அத்தனை சொத்து எங்க இருக்குன்னே தெரியல. இந்த 1,00,000 சொத்து அப்படிதான் இருக்கு. இந்த 1,00,000 சொத்து ரொம்ப பேர் வித்துட்டு ஆட்டை போட்டு இருக்கான். அது ஒரு திக்கு இருக்கும் போதே இங்க வக்ஃபு சொத்து இதுவரை எது வக்ஃபு சொத்தே தெரியல. அதுக்கு தான் 2019 அந்த திருத்தத்தை கொண்டு வந்தான். முதல்ல வக்ஃபு சொத்து எதுதான் இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு. ரொம்ப பேர் அவன் வந்து அப்படி சுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். இதை முதல்ல எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை கொண்டு வரும்போது அதுல உள்ள பிரச்சனையை தீர்க்கிறது மேலும் மேலும் போகும்போது இது கூடுதலான சுமையா இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டு லிமிடேஷன் ஆக்ட்னு அதையும் உள்ள இணைச்சிட்டு இதை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் மீது உண்மையிலேயே நீங்க
அன்போ அல்லது அவர்கள் மேல அரவணைப்போ அவர்கள் மீது ஒரு அக்கறையை கொண்டிருந்தா அவங்க சொன்ன கருத்துக்களை நீங்க ஏற்கப்பட்டிருக்கா? அவங்க சொன்ன ஏதாவது ஒரு கருத்துக்களுமே ஏற்கப்படாம நீங்களா ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டு அது இஸ்லாமிய மதத்திற்கான ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கோங்க. இந்தியா என்பது ஒருமுகத்தன்மையானது அல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இருக்கு. வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்னன்னு தெரியுமா? காஷ்மீர்ல இருக்கிற ஒரு மதத்தை, ஒரு சாப்பாடை, ஒரு உணவை, ஒரு பண்பாடை பின்பற்றுவான். தமிழ்நாட்டில் இருக்க நான் ஒரு சாப்பாடை, ஒரு உணவை, ஒரு உடையை நான் பின்பற்றுவேன். என்னோட பாலிசி, அதாவது நான் பிறந்து வளர்ந்த இனம் எல்லாமே வேற. நான் கும்புறது வேற, நான் சாப்பிடுறது வேற, நான் உடனீது வேற. குஜராத்ல இருக்க வேற, பஞ்சாப்ல இருக்க வேற, கேரளா இருக்க வேற. எல்லாரும் சேர்ந்துதான் இந்தியா. நீ என்ன செய்த? எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுதான். அது எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? நான் போய் காலைல கோதுமை சாப்பிட முடியுமா? இல்ல கேரளா இருக்கும் சாப்பிட முடியுமா? அவனோட உணவு முறையே வேற, அவனோட வழிபாடே வேற, அவனோட பண்பாடு வேற, அவனோட பழக்க வழக்கங்கள் வேற. அதனாலதான் பல வேற்றுமை கொண்ட இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இந்தியான்னு இருக்கோம். அப்ப நீ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு வந்தனா அது எப்படி கொண்டு வர முடியும்? உன் வீட்டுக்குள்ளேயே பக்கத்து வீட்டுக்கும் உன் வீட்டுக்கு ஒத்து போகாத போது பக்கத்து மாநிலமும் என் மாநிலமும் ஒண்ணு போல ஆயிரும். நாங்களாம் ஒண்ணு, கேரளம் தனி தர மாட்டான், ஆந்திரம் தனி தர மாட்டான், ஆனாலும் நான் இந்தியாம்ப. அது எப்படி? அப்ப மத வழிபாடு எப்படி இருக்கு? நான் இந்துவை கும்பிட்றேன்னா என்னோட வழிபாடு வேற, நான் கிடாய் வெட்டுவேன், நான் சாப்பிடுவேன், என்னோட மத வழிபாடு வேற. கிறிஸ்துவம் அவரோட வழிபாடுகள் வேற, அவங்க இறந்தவங்களை உள்ளே கொண்டு போய் வழிபடுறாங்க, அது வேற. இஸ்லாமிய வழிபாடு வேற. வழிபாடுகள் வேற வேற இருக்க போய் தான் மதம் என்பது அடிப்படை உரிமைகள் வச்சிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள்ல யார் கை வச்சாலும் அது செல்லாது. அது மோடி அரசுக்கும் தெரியும். ஆனா உச்ச நீதிமன்றம் போனாலும் அங்கேயும் சில உரிமைகளை நம்ம வச்சிருக்கிற தைரியத்துல சில சட்டங்களை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை முறியடிக்கணும்னா இது போல மக்கள்கிட்ட விழிப்புணர்வை மேலும் மேலும் ஏற்றங்களுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி உங்களை தேடி வந்து இந்த போராட்டத்தை அறவழியில செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே நம்ம கட்சியில சொன்ன மாதிரி போகும். அங்கேயும் போய் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை ஒரு வழக்க கொண்டு அதை போராட சென்றியும் இந்த நாம் தமிழர் கட்சி அறவழியிலும் சட்டவழியிலும் போராடும். கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. நாம் தமிழர். அடுத்தபடியாக தூத்துக்குடி மத்திய மாவட்டம் சார்பாக திரு வேல்ராஜ் அவர்கள் கண்டன உரையாற்றும். உறவுகளுக்கு வணக்கம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு, சட்டத்தை அமல்படுத்தியதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி இன்று தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. வக்ஃப் என்பது இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுடைய கொள்கையில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஏக இறைவன் மிகப்பெரியவன், மிகப்பெரும் அருட்கொடையாளன் என்கின்ற முதன்மை கொள்கையின் அடிப்படையில், அந்த வழிபாட்டு முறையின் அடிப்படையில் அள்ளி கொடுப்பதுதான் அருட்கொடை. அள்ளி கொடுத்ததுதான் அந்த வக்ஃப் வாரியம் என்கின்ற பெயரில் அந்த அருட்கொடை. அந்த அருட்கொடை எவ்வளவு பெரியது என்பதற்கு சான்றுதான் இந்திய ராணுவத்தை விட, இரண்டாவதாக ரயில்வே துறையை விட, மூன்றாவதாக மிகப்பெரிய நிலப்பரப்பை சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புகளை ஏக இறைவன் பெயரால் நற்பணிகளுக்காக, மக்களின் நலனுக்காக வாரி வழங்கிய வள்ளல்களை கொண்டுள்ளது இஸ்லாமிய மார்க்கம். இந்த சமூகத்திற்கு, எல்லா சமூகத்திற்கும் அவரவர் வழிபாட்டு முறைப்படி வழங்குவதற்கு அனைத்து உரிமைகளும் உள்ளது. அவரவர் நிலத்தை அவரவர் அமைத்து பாதுகாப்பதற்கு உரிமை உள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ள தனி உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அது இந்து சமுதாய மக்களுக்கும் சரி, கிறிஸ்தவ சமூக மக்களுக்கும் சரி, அந்தந்த அமைப்புகளின் பெயரில் சொத்துக்கள் உள்ளது. அதை அவர்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை சர்வசாதாரணமாக சில பிரச்சனைகளை மையப்படுத்தி மத்திய அரசு அதனை ஒரு காரணமாக காட்டி அவர்களை ஒடுக்க முயல்வதும், அதன் உள்ளே புகுந்த சட்டத்தை திருத்தி அதன் உள்ளே அந்த இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டிற்கு சம்பந்தமில்லாதவர்களை உள்ளே நுழைத்து அதை அபகரிக்க முயல்வதும் என்பது மிக பெரும் கண்டனத்திற்குரியது. அந்த வகையில் மத்திய அரசு மட்டும்தான் நமக்கு துரோகம் நினைக்கிறதா என்றால் மாநில அரசும் சற்றும் சளைத்ததல்ல. இஸ்லாமியர்களுடைய
ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பாதுகாவலன் என்று கூறிக்கொள்கின்ற திமுக அரசு இந்த தமிழகத்தில் இருக்கின்ற வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கின்ற அரசு தமிழக அரசு. இந்த அறநிலையத்துறையின் கீழ் உள்ள பல்வேறு நிலங்களை, பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களை நான் பதவியேற்றதிலிருந்து மீட்டெடுத்துள்ளேன் என்று கூறுகின்ற ஐயா சேகர் பாபு அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களின் கீழ் இயங்குகின்ற திமுக தலைமை வக்ஃப் வாரியம் பிரச்சனையில் இதுவரை எந்த ஆக்கப்பூர்வமான முடிவை எடுத்திருக்கிறது? இதை சிறுபான்மை மக்கள் என்று கூறி உங்களை ஒடுக்குகின்ற, நம்மை ஒடுக்குகின்ற பெரியோர்கள், கற்றறிந்த பெரியோர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நினைத்திருந்தால் இந்த வக்ஃப் வாரியத்தை முறைப்படுத்தி எந்த பிரச்சனையும் இல்லாத அளவிற்கு வக்ஃப் வாரிய சொத்துக்களை, இஸ்லாமிய சொந்தங்களினுடைய சொத்துக்களை பிரச்சனையின்றி தீர்த்து வைத்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ள தமிழக அரசு அதை செய்ய தவறி இருக்கிறது. அது ஒருபோதும் செய்யாது. இஸ்லாமியர்களுக்கு என்று, சிறுபான்மை மக்களுக்கு என்று கூறிக்கொண்டிருந்த திமுக அரசு இதுவரை ஆக்கப்பூர்வமான எந்த செயல்பாடுகளிலும் அது ஈடுபடாது. அதுதான் சான்று. பிஜேபி ஏன் கொண்டு வரணும்? மத்திய பிரதேசத்துல அதிகப்படியான வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்கு. அதுபோக இந்துக்களினுடைய வாக்குகளை இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஒரு பிளவுகளை உருவாக்கிவிட்டால் இந்துக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரிவினை ஏற்படுத்தி அதன் வாக்குகளை அறுவடை பண்ண நினைக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி. எவ்வளவு மோசமான இழிசெயல் என்று பாருங்கள். அதிகப்படியான சொத்துக்களை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கிறது. அதை எப்படியாவது கையகப்படுத்த வேண்டும். அது போக இந்தியா முழுமைக்கும் உள்ள சொத்துக்கள் மீதும் பாரதிய ஜனதா அரசு பார்வை விழுந்திருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்கள் தனது உழைப்பிலிருந்து, தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த உழைப்பிலிருந்து மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் ஆணைப்படி அருட்கொடையாக அவர்கள் வழிபாட்டு முறைப்படி, அந்த வழிபாட்டு உரிமைக்காக, மக்களினுடைய நலனுக்காக அந்த நிலத்தை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய முழு பயன்பாடும் இஸ்லாமிய மக்களுக்கு அது போய் சேர வேண்டும். இஸ்லாமிய மக்கள் ஒருபோதும் தனக்காக மட்டும் அந்த நிலங்களையோ சொத்துக்களையோ வைத்துக் கொண்டு வாழ்பவர்கள் அல்ல. எத்தனையோ இடங்களில் அனைத்து சமூக மக்களுக்கும் அவர்கள் உதவி இருக்கிறார்கள். எத்தனையோ இடர்பாடுகளில் அதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே இஸ்லாமிய இந்து சமுதாய மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தி அதில் குளிர்காய்ந்த வாக்குகளை அறுவடை செய்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக நாம் கையகப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க வேண்டும் என்கின்ற நீண்ட தொலைநோக்கு பார்வை இந்த பாரதிய ஜனதாவினுடைய இந்த வக்ஃப் வாரியத்தை சட்ட திருத்தத்தின் செய்ததின் மூலம் வெளிப்படுகிறது. எனவே ஒருபோதும் இஸ்லாமிய, இந்து, கிறிஸ்தவ சமூக மக்கள் பிளவுபட மாட்டார்கள். அதே நேரம் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மாபெரும் தீங்கிற்கு ஒருபோதும் நாங்கள் விலகி நிற்க மாட்டார்கள். ஒருமித்த குரலோடு இந்த சட்ட திருத்தத்தை மத்திய அரசு பின்வாங்க வேண்டும், உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழகம் எங்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டம் அதை கடுமையாக வன்மையாக வலியுறுத்துகிறது. மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெறவில்லை என்றால் தொடர்ச்சியாக மக்கள் திரள் போராட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் இந்தியா முழுமைக்கும் தொடர்ச்சியாக நீடிக்கும். அதன் எதிர்நிலையை பாரதிய ஜனதா கடுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூற விடவில்லை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக தூத்துக்குடி மகளிர் பாசறை சார்பாக திருமதி அன்னலட்சுமி அவர்கள். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். பாஜக அரசை கண்டிக்கின்றோம். திரும்ப பெறு, திரும்ப பெறு. வக்ஃப் திருத்த சட்டத்தை
கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் நாம் தமிழர். அடுத்தபடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் மாணவர் பாசறை சகோதரர் அபூபக்கர் சதீக் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். வக்ஃபு திருத்த சட்டம் 2025 கண்டித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக பேரெழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, என் அன்பான நாம் தமிழர் உறவுகளே, என் உயிருக்கினிய இப்பகுதி வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். எனக்கு முன்பாக பேசியவர்கள் வக்ஃபு சட்டம் குறித்து, வக்ஃபு என்றால் என்ன என்பது குறித்து, இந்த சட்டத்தில் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்து நிறைய பேசினார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, என்னுடைய உரையிலே நான் இந்த சட்டத்தை ஏன் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது, இந்த சட்டம் எதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, வக்ஃபு சொத்திற்கு எதிரானது என்று ஒரு 5 காரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். முதலாவதாக, வக்ஃபு சொத்து என்கிற இந்த சொத்து எப்படி உருவாகிறது என்றால், ஒரு இஸ்லாமியர் இஸ்லாத்தை தன்னுடைய இறை வழிபாட்டு கொள்கையாக பின்பற்றக்கூடியவர், அவருக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. இப்ப எனக்கு 2 குழந்தைகள், 3 ஏக்கர் நிலத்துல அந்த 2 குழந்தைகளுக்கும் ஆளுக்கு ஒரு ஏக்கர் நான் எழுதி வச்சுட்டேன். இது போக என்னுடைய 3 ஏக்கர் நிலத்துல 2 ஏக்கர் எழுதி கொடுத்தது போக 1 ஏக்கர் நிலம் மிச்சம் இருக்குதுன்னு வைங்க. இப்ப இந்த 1 ஏக்கர் நிலத்தை எனக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கோ, ஒரு தர்காவுக்கோ, இறை வழிபாட்டு தலங்களுக்கோ நான் என்ன செய்யறேன், எழுதி வைக்கிறேன். எப்படி எழுதி வைக்கிறேன்? நன்கொடையாக, தானமாக, அன்பளிப்பாக, ஏதோ ஒரு பொருட்டு, இறை பொருத்தம் வேண்டி, நன்மையை நாடி நான் அன்பளிப்பா கொடுக்கிறேன். அப்போ வக்ஃப் என்கிற பொருளுக்கு, அரபு பதத்திற்கு அர்த்தம் என்ன? நன்கொடை செய்தல், இறை பாதையில் ஒப்புவித்தல், இறை பாதையில் கொடுத்தல் என்று பொருள். அப்ப வக்ஃப் சொத்து என்றால் இறை பாதையில் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சொத்து என்று பொருள். இப்படி ஒவ்வொரு தனிநபர்களும் இந்தியா முழுமைக்கும் தங்கள் உழைப்பின் மூலியமாக, தங்கள் வேர்வை சிந்தி உழைத்த அந்த சொத்தை, அந்த பணத்தை, அது அசைகிற சொத்தோ அசையா சொத்தோ, ஏதோ காசோ பணமோ நகையோ பொருளோ நிலமோ வீடோ ஏதோ ஒன்றை வக்ஃப் செய்யறாங்க. இப்படி செய்யப்பட்ட சொத்துக்கள் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, பல 100 ஆண்டு காலமாக பராமரிக்கப்பட்டு வருது. அந்தந்த பள்ளிவாசலுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப இந்த தூத்துக்குடி பெரிய பள்ளிவாசல் இருக்கு. இப்ப இந்த பெரிய பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பள்ளிவாசலுக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் பல 100 ஆண்டுகளாக இருக்கும். அது வக்ஃப் சொத்துன்னு பேரு. இப்ப இது மாதிரியான இந்தியா முழுமைக்கும் பள்ளிவாசலுக்கு, தர்காக்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் 9.4 லட்சம் ஏக்கர். இப்ப இந்த 9.4 லட்சம் ஏக்கரை நிர்வகிக்க வேணும், அதை பராமரிக்கணும், அதை யாரும் ஆக்கிரமிச்சிட கூடாது, அதை இன்னொருத்தன் பேருக்கு பட்டா போட்டக்கூடாது. இதை சரியாக பராமரித்து முறையாக அதை முறைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வக்ஃப் வாரியம். இந்த வாரியம் என்ன? அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மாநில அளவில் வக்ஃப் வாரியம் இருக்குது. தமிழ்நாட்டிற்கு என்ற ஒரு வக்ஃப் வாரியம், கேரளாவுக்கு வக்ஃப் வாரியம், ஆந்திரா தெலுங்கானாக்கு வக்ஃப் வாரியம் என்று எல்லா மாநிலத்திற்கும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சொத்துக்களை பராமரிப்பதற்காக வக்ஃப் வாரியம் இருக்குது அந்தந்த மாநிலத்தில். இது போக இந்திய அளவுல ஒரு நாடு தழுவிய ஒரு வாரியம் இருக்குது. அது இந்திய வக்ஃப் வாரியம், வக்ஃப் கவுன்சில். இப்படி 2 கவுன்சில் இருக்குது. மாநில அளவுல ஒண்ணு, இந்திய அளவுல ஒண்ணு. இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வக்ஃப் எப்படி செய்ய முடியும், ஒருத்தர் எப்படி தானமாக கொடுக்க முடியும் அப்படின்னா 3 வழிமுறையில அந்த வக்ஃபை தானமாக செய்யலாம். எப்படி? வாய்மொழியாக செய்யலாம். இன்னைக்கு பத்திரம் வந்துருச்சு, ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துருச்சு, வக்கீல்கள் வந்துட்டாங்க, நம்ம பத்திரம் போட முடியுது.
ஆனா 150 வருஷம் முன்னாடி, 200 வருஷம் முன்னாடி, 300 வருஷம் முன்னாடி எழுத படிக்க தெரியாத பாமர மக்கள் அவர்களுடைய அனுபவ பாத்தியத்துல இருந்த அந்த சொத்தை என்ன செய்வாங்க, வாய்மொழியா சொல்லுவாங்க. எனக்கு சொத்து இருந்துச்சு, என் பிள்ளைகள் நான் எழுதி வச்சுட்டேன், மிச்சம் ஒரு கிரவுண்ட் இடம் கிடக்குதுப்பா, அது அந்த பள்ளிவாசல் பேர்ல கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு 200 வருஷம் முன்னாடி வாய்மொழியா கொடுத்திருப்பாங்க. அப்ப வாய்மொழியாக ஒக்குப்பு செய்தல் என்பது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன, அந்த காலத்திலே சில படித்தவர்கள் இருப்பாங்க, ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க, 100க்கு 2 பேரு, 100க்கு 1 படிச்சவரா இருப்பாரு. அப்ப அந்த படிச்ச ஒப்பு செய்வது என்ன செய்வார்னா எழுத்து மூலியமா கொடுத்துருவாரு. அப்ப அன்னைக்கு எழுத்து மூலியமாக கொடுப்பது இரண்டாவது வகை. ஒன்று வாய் மூலியமாக கொடுத்தல், இன்னொன்று எழுத்து மூலியமாக பத்திரம் எழுதி கொடுத்தல். மூணாவது என்ன, அனுபவ பாத்தியத்தின் மூலியமாக ஒக்குப்பை யூசர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்ன, இப்ப காலங்காலமாக புறம்போக்கிடமாக கிடக்கும், இன்னைக்கு இருக்குது இல்ல, அரசாங்க சொத்து ஆயிடுச்சு. அது அப்ப காலங்காலமாக அதை பயன்படுத்திட்டு வந்திருப்பாங்க. பாட்டல்ல இருந்து, முப்பாட்டல்ல இருந்து, அவனுக்கு பாட்டல்ல இருந்து, அவனுக்கு தாத்தல்ல இருந்து 400-500 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக கூட அதை பயன்பாட்டில் வந்திருப்பாங்க. அப்படி அனுபவ பாத்தியத்தின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களும் ஒப்பு சொத்துன்னு சொல்லப்படுது. அப்ப எழுத்து மூலியமாக, வாய்மொழியின் மூலியமாக, அனுபவ பாத்தியத்தின் மூலியமாக இந்த ஒப்பு சொத்துக்கள் என்ன செய்யப்படுது, நிர்வகிக்கப்படுது, அடையாளம் காணப்படுது. இப்ப இந்த ஒப்பு சொத்துக்களை பராமரிப்பதற்காக அந்த போர்டு அமைச்சாங்கல்ல, மாநில அளவில் உள்ள போர்டு. இதுல 1995ல இந்த போர்டு எப்படி செயல்படணும், இவங்களுக்கான அதிகாரங்கள் என்னென்ன, இந்த அதிகாரத்தை இவர்கள் எப்படி செயல்படுத்தணும், இதற்கான தலைவர்களை, மெம்பர்களை, உறுப்பினர்களை எப்படி தேர்வு செய்யணும், இந்த ஒப்பு சொத்துக்களை யாருக்கு லீஸுக்கு கொடுக்கணும், யாருக்கு இது வாடகைக்கு கொடுக்கணும், இப்படின்னு எல்லாம் வரையறைப்படுத்துவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த சட்டம் என்ன, ஒப்பு சட்டம் 1995ல கொண்டு வந்ததுனால அது ஒப்பு சட்டம் 1995. இப்ப இந்த ஒப்பு சட்டத்தை 1995ல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தத்தை தான் இப்போ எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஏன் போராடுறோம், நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த 5 காரணம். அது 5 காரணம் மட்டும் இல்ல, 47 காரணங்கள் இருக்குது. நேரத்தினுடைய அருமை கருதி, கூட்டத்தினுடைய முடிவு கருதி முக்கியமான 5 திருத்தத்தை, 5 பாகங்களை மட்டும் நான் சொல்லுறேன். இப்ப இதனுடைய 9வது பிரிவு எதை பத்தி பேசுது, இந்திய அளவில் ஒரு வக்ஃப் போர்டு இருக்குன்னு சொன்னல, வக்ஃப் கவுன்சில். இந்த வக்ஃப் கவுன்சிலுக்கு எப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது, எப்படி அதனுடைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதுன்னு சொல்லுது. இந்த 95ல இயற்றப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வாரியத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களும் தலைவர்கள் உட்பட ஷால் பி எ முஸ்லிம், இஸ்லாமியராகத்தான் இருக்கணும்னு சொல்லுது. இதுல என்ன தவறு கண்டீங்க, அந்தந்த சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்தந்த சமய கோயில்கள்ல, அந்தந்த சமய தேவாலயங்கள்ல, அந்தந்த சமய பள்ளிவாசல்கள், அந்தந்த சமய தர்காக்கள்ல அவர்கள் தானப்பா இருப்பாங்க. தேவாலயங்கள்ல கிறிஸ்தவன் கையா இருப்பாங்க, மதபவர்கள் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. இங்கிட்டு கோயில்களுக்கு போன அறங்காவலர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, வேதம் ஓதக்கூடிய ஓதுவார்கள் இருப்பாங்க. பள்ளிவாசலுக்கு எடுத்தீங்கன்னா இந்த மௌலானா இருப்பாரு, ஏதாவது இமாம் ஆலிமி இருப்பாரு, பட்டம் படித்த மார்க்க உலமாக்கள் இருப்பாங்க. அவரவர்கள் பள்ளிவாசலை அவரவர் நிர்வகிக்கிறாங்க, அவர்கள் கோயில் அவர்கள் நிர்வகிக்கிறாங்க, அவரவர் தேவாலயங்கள் அவரவர்கள் நிர்வகிக்கிறாங்க. இதுல என்ன சிக்கல், அப்ப பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய, தர்காக்களை நிர்வகிக்கக்கூடிய, ஒப்பு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய இந்த வக்ஃப் வாரியம், இந்த போர்டுல இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும்னு 95ல கொண்டு வந்த சட்டம் சொல்லுச்சு. அப்ப இந்த திருத்த சட்டத்தின் மூலியமாக என்னத்தை மாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இஸ்லாமியர்கள் தான் இருக்க முடியும்னு இருந்துச்சு அந்த ஒப்பு போடல. இப்ப அதை மாற்றி இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் 2 பேரை கட்டாயமாக போடணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சட்டம் சொல்லுது. இன்னொரு மைக் இருந்துச்சுல, வேணா இன்னொரு மைக் இருந்துச்சு.
சொல்லு. அப்ப இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு வக்ஃப் வாரியத்துல உறுப்பினராக போடணும், 2 பேரை போடணும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி ஏற்புடையது? இப்ப இந்து கோவில்களை பராமரிப்பதற்கு நிர்வகிப்பதற்கு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது, HRNC இருக்குது. இப்ப இந்த அறநிலையத்துறையில இந்துக்கள் தான் இருக்கணும்னு சட்ட விதி இருக்குது. இப்ப இதுல கொண்டு போயிட்டு ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்தவரையோ உறுப்பினரா போடணும், நிர்வாகிகள் அந்த குழுவில் இவங்க போடணும்னு சொன்னா அதை ஏத்துக்குமா இந்த மோடி அரசு? அது ஏற்புடையதான அடிப்படையில கிடையாது. ஏன்? அந்தந்த சமயத்தை படித்தவர்கள் பின்பற்றுபவர்கள் அதன்பால் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களுக்கு தான் அந்தந்த சமயத்தினுடைய சொத்துக்களை எப்படி கையாளணும், எப்படி சீர் செய்யணும், எப்படி கோயில் குடமுழுக்களை நடத்தணும், எப்படி திருவிழாக்களை நடத்தணும், எப்படி கோயில் கொடைகளை நடத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் தான் அந்தந்த கோயில்களை அந்தந்த வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கணும் என்பது காலங்காலமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நடைமுறை சட்டம். 1000 வருஷமா இதை நாங்க பின்பற்றுறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு இந்துவும் பள்ளிவாசலுக்கு வந்து நிர்வாகத்தில் இடம் கொடுன்னு கேட்டது கிடையாது. எந்த முஸ்லீமும் கோயில்ல போயிட்டு என்னை வந்து அரங்காவலரா போடுங்க, என்னை நிர்வாக குழுல போடுங்க, என்னை ஓதுவாரா போடுங்கன்னு கேட்டது கிடையாது. எந்த கிறிஸ்தவரும் கோயிலையோ தேவாலயங்களையோ வந்து கேட்டது கிடையாது. அவரவர்கள் அவரவர்களுடைய கோயில்ல, அவர்களுடைய பள்ளிவாசல்கள்ல, அவரவர்களுடைய தேவாலயங்கள்ல தாங்கள் விரும்பக்கூடிய தாங்கள் நம்பக்கூடிய இறைவனுக்கு என்ன செய்யறாங்க? வழிபாடு நடத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒண்ணுமண்ணாக மாமன் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக சமய நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ்ந்தாங்கன்னா இந்த மோடி அரசுக்கு பிடிக்குமாது? ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூத்தாடி தான் இந்த மோடி. நல்லா இருக்கிற ஊரை பிளவுபடுத்தி மக்களை வேறுபடுத்தி கூறுபடுத்தி மத அரசியலை செய்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதனை அரசியல் செய்யக்கூடிய வேலையை மோடி அரசு செய்யுது. அண்மையில பார்த்தோம், மதுரையினுடைய திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மோசடித்தனமான ஒரு வேலைகளை இவங்க செஞ்சாங்க அப்படின்னு. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த ஒப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப முதல் பிரச்சனை நாங்க எதிர்க்கிறோம். முதல் காரணம் என்ன? மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒப்பு வாரியத்தினுடைய பொறுப்புல இஸ்லாமியர்கள் இல்லாத 2 பேரை கொண்டு வராங்க. இதுதான் முதல் காரணம். 2வது காரணம் என்ன? பிரிவு 13 இதுல ஒரு திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. நான் முன்பே சொன்னது போல மாநில அளவுல ஒரு ஒப்பு வாரியம் இருக்குதுல்ல, இந்த வாரியத்திலையும் மத்திய அளவுல இருந்த ஒப்பு வாரியத்துல 2 பேரை கொண்டு வரலாம்னு சொன்னது மாதிரி இங்கேயும் 2 பேரை கொண்டு வர்றாங்க. எப்படி ஏத்துக்க முடியும்? நான் கேட்கிறேன், பிஜேபின்ற உன் கட்சி இருக்குதுல்ல, உன் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு, உன் கட்சியினுடைய தலைமை, உன் கட்சிக்காக பணி செய்து உன் கட்சியில உறுப்பினராகி எல்லாம் செய்ததற்கு பிறகாகத்தானப்பா உன் கட்சியில் ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுப்ப. நான் கேட்கிறேன், பிஜேபி சாராத ஒருத்தர் காங்கிரஸ் காரணம், திமுக காரணம், அதிமுக காரணம் அதே கட்சியில உறுப்பினராக இருந்து கொண்டு உன் கட்சியில பொறுப்பு கேட்டா கொடுப்பியா? மாட்டல்ல. பிஜேபியினுடைய தலைமை பொறுப்பு கொடுப்பியா? பிஜேபியினுடைய செயலாளர் பொறுப்பு கொடுப்பியா? மாநில பொறுப்புகளை கொடுப்பியா? இன்னைக்கு பொறுப்பு கொடுத்திருக்கீங்க நயினார் நாகேந்திரன். இவர் கடந்த அதிமுக இருந்தவர் தானே. இவர் அதிமுகவே இருந்திருந்தா மாநில தலைவர் பொறுப்பு கொடுப்பியா? நீ எப்படி கொடுத்த? அதிமுக இருந்து விலகி பாஜக சேர்ந்து 8 வருஷம் பணி செய்து பல்வேறு பொறுப்புகளில் இருந்து தேர்தல் வேட்பாளராக நின்று எல்லாம் செய்ததற்கு பிறகாகத்தான் இன்னைக்கு 8 வருஷம் கழிச்சு என்ன செய்யற தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிற. அப்போ உன் கட்சி அற்ப அரசியல் கட்சி, உன் அற்ப அரசியல் கட்சிக்கு உன் கொள்கையை ஏத்துக்கணும், உன் கோட்பாடை ஏத்துக்கணும், உன் தலைமையை ஏத்துக்கணும், உன் கட்சியில உறுப்பினர் ஆகணும், 8 வருஷ காலம் உழைக்கணும். இவ்வளவு இருந்ததுக்கு பிறகாத்தரப்ப உன் கட்சியில ஒரு அங்கீகாரம் இடம் கொடுக்குற. அப்ப உன் கட்சிக்கு ஒரு நியாயம், மற்ற அமைப்புகளுக்கு ஒரு நியாயமா? அப்ப என்ன செய்யறான்? கொண்டு வந்துட்டு 2 பேரை போடு. சரி, 2 பேரும் வந்து என்ன செய்வாங்க சொல்லு? என்ன செய்வாங்க? ஒப்பு சொத்தை நிர்மாணிக்க போறாங்க. அது இருக்கிற இஸ்லாமிய எஞ்சிட்டு போறான். ஒப்பு குறித்து தெரியாத, ஒப்பு குறித்து எந்த பரிச்சயமும் இல்லாத இஸ்லாமியர் அல்லாத 2 பேர் ஒப்புக்குள்ள வந்து செய்வோம். ஏன் கொண்டு வர்றான்றதை நீங்க புரியணும். ஏன்னா இனியாவது 2 பேர் உள்ள கொண்டு வருவான். இந்த பிஜேபி, இந்த சங் பரிவார கும்பல், இந்த மத வெறி பிடிச்சி சுத்துற மண்டை பொம்மைக்கும் இவருக்கு மூளை கிடையாது, மண்டையில சாணி தான் இருக்கும்.
இந்த சாணியை மண்டல வச்சிருக்கக்கூடிய சங்கிகள் 2 பேரும் உள்ள கொண்டு வருவான். கொண்டு வந்துகிட்டு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு கலவரத்தை உண்டு பண்ணி ஒப்பு போடுன்ற ஒன்றே இல்லாம ஆக்கி ஒட்டுமொத்த சொத்தையும் சூறையாடணும். அப்ப இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த 9.4 லட்சம் ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டு இஸ்லாமியர்களை நிலமற்றவர்களாக ஏதிலிகளாக நாடற்றவர்களாக மாற்றணும். அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப 2வது காரணம் மாநில அளவிலான வக்ஃப் போர்டுல என்ன செய்றாங்க, 2 நான் முஸ்லிம் மட்டும் கொண்டு வர்றாங்க. 3வது என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத வழிபாட்டு உரிமையை அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் வழங்கி இருக்கு. எந்தெந்த மதத்தை யார் யார் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த மதத்தை பின்பற்றுவதற்கு முழு உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 25 இருந்து 29 வரைக்கும் மத வழிபாட்டு சுதந்திரம் குறித்து பேசுது. அப்ப எந்த மதத்தை சார்ந்தவர்களும் அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு, பள்ளிவாசல் கட்டுவதற்கு, கோயில் கட்டுவதற்கு, தேவாலயங்கள் கட்டுவதற்கு, அவர்களுக்கான சொத்துக்களை நிர்மாணிப்பதற்கு, அங்கே வழிபாடு செய்வதற்கு என்ற அத்தனை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான மத வழிபாட்டு சுதந்திரத்திற்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பிரிவு 3ல சொல்றாங்க, பழைய சட்டத்தின்படி 1995 இயற்றப்பட்ட அந்த முதல் சட்டத்தின்படி ஒருத்தர் இஸ்லாமியரா மாறுறாரு வைங்க, ஏதோ ஒரு மதத்திலிருந்து இல்ல மத நம்பிக்கையிலே இல்லாம இருந்து ஒரு முஸ்லிமா ஒருத்தர் மாறுறாரு. இப்ப அவர் தன்னுடைய உழைப்பின் மூலியமாக, தன்னுடைய சேமிப்பின் மூலியமாக உழைத்த அவர் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அசையும் சொத்தையோ அசையா சொத்தையோ இப்படி பள்ளிவாசலுக்கோ தர்காக்களுக்கோ ஒக்குப்பு செய்யறாரு, நண்பளிப்பாக கொடையாக கொடுக்கிறார் அப்படின்னா செய்யலாம் அப்படின்னு பழைய சட்டம் சொல்லிச்சு. ஆனா இப்ப 2025ல இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுது, பழைய சட்டத்தின் பிரகாரம் நீ உடனே எல்லாம் மதத்துக்கு மாறின உடனே ஒப்பு செஞ்சிட முடியாது. எவ்வளவு நாள் காத்திருக்கணும், 5 வருஷம் காத்திருக்கணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம், 80 வயசுல ஒருத்தருக்கு ஞானம் வந்து ஒருத்தர் இஸ்லாத்தை இருக்கிறாரு. இப்ப அவர் வயோதிக நிலையில உடல் முடியாம நோய் விட்டு கிடக்கிறாரு. இப்ப அவர் நினைக்கிறாரு, நான் போய் சேர நிலைமையில இருக்கிறேன், மரணம் எனக்கு சமீபமா இருக்குது, நான் எப்ப சாவன்னு தெரியாது, என்னுடைய நாட்களை எண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ என் பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை நான் வாழ்ந்துட்டேன், அனுபவிச்சிட்டேன், எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, குடும்ப குட்டிகள் இருக்குது, எல்லோருக்கும் வேண்டியதை நான் செஞ்சு வச்சுட்டேன். மீதி என்கிட்ட ஒரு துண்டு நிலம் இருக்குது, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, ஒரு 10 கிராம் தங்கம் இருக்குது, ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, இதை நான் ஒப்பு செய்யறேன் அப்படின்னா செய்ய முடியாது. எப்படி 5 வருஷம் முதியவர் காத்திருக்கணும். அவர் நாட்களை எண்ணிட்டு இருக்கிறாரு, சாகும் தருவாயில கிடக்கிறாரு. அப்ப இவருடைய மத வழிபாட்டு உரிமையை பறிக்கிறதா இல்லையா அந்த சட்டம்? இன்னும் நான் கேட்கிறேன், சாமானிய நபரே வைங்க, நல்லாவே இருக்கிறார் உடல், மரணம் எப்போன்னு தெரியுமாங்க? இன்னைக்கு மரணம் எவ்வளவு சமீபமாக இருக்குது. ராத்திரி பரோட்டா சாப்பிட்டுட்டு நல்லா வெளியே போயிட்டு வந்தவர் நண்பர்களோட காலையில மரணம். உடற்பயிற்சி கூடத்துல தேகத்தை முறுக்கேற்றி அவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் உடற்பயிற்சி செய்யும் போதே மரணம்னு வருது. நன்றாக சாப்பிட்டுட்டு போனவர், வீட்டுல இருந்து இந்த வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர், வீட்டுக்கு வரல மரணம் வந்துருது. அப்போ ஒரு மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்படாதது, எப்போ வரனே தெரியாது. நல்லா தனப்பா இருந்தா ராமசாமி செத்து போயிடாப்பான்னு சொல்லுவாங்க, நல்லா தனப்பா இருந்தா அப்துல் காதர் இன்னைக்கு இல்லையப்பாம்பாங்க, போன மாசம் தானப்பா பார்த்து பேசுறேன் இன்னைக்கு இல்லையம்மாம்பாங்க. அப்போ மரணம் நிச்சயிக்கப்படாதது, எப்பனே நமக்கு தெரியாது, நாள் குறிப்பிடப்படாதது, எப்ப வேணா வரும் நமக்கு தெரியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்ப வேணா மரணம் வரலான்ற நிலைமை இருக்கிறப்ப நீ 5 வருஷம் காத்துருன்னு சொல்றதுக்கு நீ யாரு மோடி? என் சொத்தா? நீ சொல்ற வரியை கட்டுற, நீ சொல்ற ஜிஎஸ்டியை கட்டுற, நீ சொல்ற பத்திரப்பதிவு கட்டணத்தை கட்டுற, நீ என்னென்ன கர்மத்தை எல்லாம் வச்சிருக்கிறியோ அத்தனை வரிகளையும் அத்தனை சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு நான் கெட்டி என் சொத்தை வச்சிருக்கிறேன். என் சொத்தை 5 வருஷம் நிற்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குடா பிறந்த? எங்க அப்பனுக்கு பிறந்த நீ? யார் மோடி? நீ யாரு? நீ சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அப்ப நம்ம உழைப்பின் மூலியமா உருவான சொத்து, நம்ம உழைப்பின் மூலியமாக கிடைத்த சொத்து, என்னுடைய சொந்த சொத்து, நான் யாருக்கு வேணா எழுதி போட்டா அதை கேட்கறதுக்கு நீ யாரு? சிந்திச்சு பாருங்க. அப்ப 3வது சிக்கல் என்ன? 5 வருஷம் ஒருத்தர் காத்திருக்கணும். இதுக்காக எதிர்க்கிறோம், இது ஏற்புடையது இல்லை.
அடுத்து என்ன? அறிவார்ந்த பெருமக்களே, தமிழ்நாடு சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு மண். இந்த மண்ணில் மத ரீதியாக மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் மொழியால் இனத்தால் தமிழர்கள் என்கிற உரிமை என்கிற உணர்வு இந்த மக்கள் மத்தியில் இருக்குது. இது வரலாறு நெடுகிலும் இருக்குது. நான் ஒரு ஆகச்சிறந்த உதாரணத்தை சொல்லுவேன். 1906 இந்த மண்ணினுடைய மகத்தான மகன் எங்கள் தாத்தா ஐயா வாவு சிதம்பரனார் வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிராக பி இந்தியன் பை இந்தியன் என்கிற முழக்கத்தை வடநாட்டவர்கள் வைத்தார்கள். காதி என்கிற அந்த முறையை கொண்டு வந்தார்கள். நாமெல்லாம் இந்தியர்கள், இந்திய பொருட்களை வாங்குவோம் என்று வடமாநிலத்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் வெள்ளைய ஆதிக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் நம்ம ஐயா வஉசி. என்ன செஞ்சாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச கப்பல் ஓட்டினார். நேவி இதா இருந்தாரா, பைலட்டா இருந்தாரா? இல்ல, கப்பல் நிறுவனத்தை சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்கிற நிறுவனத்தை உருவாக்கி அன்னைக்கே கப்பல் விட்டுருக்கான் நம்ம பாட்டன் வஉசி. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு தாத்தன் வஉசி கப்பல் விட்டான், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்று. அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனுக்கு அன்றைக்கு அந்த கம்பெனி ஆரம்பிப்பதற்காக 2 லட்சம் ரூபாய், எப்ப 1906 120 ஆண்டுகளுக்கு முன்பாக வஉசி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஒரு இஸ்லாமியன் 2 லட்சம் ரூபாயை அந்த கம்பெனியில முதலீடு செய்தார். பக்கீர் முகமது ராவுத் என்கிற ஒரு இஸ்லாமியன். அன்னைக்கு இருந்து தொடர்ந்து உறவு. பங்குதாரராக சேர்ந்து வஉசிக்கு தோள் கொடுத்து வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிராக கப்பலை ஓட்டி சொந்த சுதேசி நேவிகேஷனை ஓட்டி அன்றைக்கே புரட்சி செய்தவர் எங்கள் ஐயா வஉசி. அப்படிப்பட்ட உறவு. அப்ப சமயத்தை கடந்து மாமன் மச்சான்களா வாழக்கூடிய இந்த மண்ணுல மக்களை பிளக்கிறான். தர்காவுக்கு போகாத இந்துவும் இல்ல, கோயிலுக்கு வராத இஸ்லாமியும் இங்க கிடையாது. அப்போல உறவாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் வந்துகிட்டு என்ன சொல்றான்? பிளவுபடுத்துறான். என்ன? நீங்க பாருங்க, எத்தனையோ கோயில்கள்ல இன்றைக்கு வரைக்கும் பரிவட்ட முதல் மரியாதை செய்யக்கூடியவர்கள எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்குது. சீர்வரிசையோட, தாம்பூலங்களோட, பழங்களோட இன்றைக்கும் போய் மரியாதை செய்யறாங்க. குலதெய்வ கோயில்களுக்கு, முருகன் கோயில்களுக்கு, மற்ற எத்தனையோ கோயில்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பள்ளிவாசல் கட்டும் போது கிராமத்தை சேர்ந்தவர்கள், கிராமத்து பெரியவர்கள் தாம்பூலங்களை கொண்டு வந்து, பழங்களை கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு நன்கொடை செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்மையில ராமநாதபுரத்தில் ஒரு செய்தி நடந்தது. ஒரு நிகழ்வு ரொம்ப நாள், ஒரு 3-4 மாசம் இருக்கும். ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு அந்த பள்ளிவாசலுக்குடைய அடங்கிய அந்த கிராமத்து மக்கள் இறை வேதமான குர்ஆனை அன்பளிப்பு செஞ்சாங்க. யாரு? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள். இப்படி இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தானம் செய்வதும், இந்துக்களுடைய கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் நன்கொடைகளையும் தானங்களையும் செய்வதும் என்ன நடக்குது? இயல்பாக இருக்கு. இப்ப இந்த மத நல்லிணக்கம் இருந்து விட்டால் பாஜக காரனுக்கு என்ன அரசியல்? அவன் எப்படி ஓட்டு பொறுக்க முடியும்? அப்ப மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தணும். அதுக்குத்தான் இந்த 104வது பிரிவுல ஒரு திருத்தத்தை செஞ்சிருக்கான். அது மொத்தமா நீக்கியே இருக்கான். இந்த 104வது பிரிவு என்ன சொல்லிச்சு? ஒரு இஸ்லாமியர் அல்லாதவர் அவருடைய அசையும் சொத்தையோ அசையா சொத்தையோ பள்ளிவாசலுக்கோ தர்காவுக்கோ தானமாக அன்பளிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப அந்த நடைமுறை இருக்குதா இல்லையா? எத்தனையோ பேர் குழந்தை இல்ல, குழந்தைக்கு சரியா பேச்சு வர மாட்டேங்குது அப்படின்னு நேர்த்திக்கடன் இருப்பாங்க. ஏதோ ஒரு தர்காவில் நாகூர்லயோ, இங்கிட்டு ஏர்வாடிலையோ, இங்கிட்டு ஆத்தங்கரை பள்ளிவாசல்லையோ ஏதோ ஒரு தர்காவில் என்ன செய்வாங்க? நேர்த்திக்கடன் இருப்பாங்க. நீங்க இப்பயும் தெரியும், இந்த பெரிய பள்ளிவாசலுக்கு சாயந்தரம் போங்க 6 மணிக்கு எத்தனையோ பேர் குழந்தை 2 நாளா தூக்கம் இல்லை, குழந்தை ஒரே ஏதோ பார்த்து பயந்துச்சோ தெரியல, கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடுங்க அப்படின்னு இருப்பாங்க. யாரு? இஸ்லாத்தை சாராதவர்கள் இருப்பாங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் இருப்பாங்க. அங்க தண்ணி அடிச்சு ஓதி கொடுப்பாங்க, சரியாயிடும். அப்படி இந்த மக்கள் மத்தியில மத நல்லிணக்க நம்பிக்கைகள் இருக்குது. இப்போ ஒரு தர்காவுக்கு போயிட்டு ஒருத்தர் நேர்த்திக்கடன் இருக்கிறார், குழந்தை இல்லை நேர்த்திக்கடன் இருக்கிறாரு, 10 வருஷமா இல்ல,
15 வருஷமா இல்ல, எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் குறிப்பிட்ட என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய பணத்துல, என்னுடைய பொருள், என்னுடைய நகையில தர்காவின் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன்னு ஒருத்தர் நேர்த்தி கடன் இருக்கிறாரு. இப்ப இந்த பிரிவு 104 என்ன சொல்லிச்சு? இந்த நேர்த்தி கடன் செய்யலாம். அன்பளிப்பா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு என்ன செய்யலாம்? நன்கொடையை வழங்கலாம் என்று கொடுத்தது அனுமதி. இந்த அனுமதி கொடுத்த இந்த பிரிவை மொத்தமா நீக்கிட்டான் 104வது பிரிவு. அப்ப என்ன ஆயிடுச்சு? எந்த முஸ்லிம் அல்லாதவர்களும் நேர்த்தி கடன் இருக்க முடியாது. அவர்கள் தர்காவின் பெயர்லையோ பள்ளிவாசலின் பெயர்லையோ அன்பளிப்பு செய்ய முடியாது. இந்த சட்டம் அரசியலமைச்சத்துக்கு விரோதமானது இல்லையா? சமூக நல்லிணக்கத்துக்கு, மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது இல்லையா? அறிவார்ந்த மக்களை சிந்திச்சு பாருங்க. அப்ப இது 4வது காரணம். 5வது காரணம் என்ன? இந்த சட்டம் சொல்லுது, ஒப்பு வாரியம் இருக்குதுல்ல, இந்த வாரியத்தினுடைய அதிகாரங்கள் நிறைய இருந்துச்சு. தீர்மானம் போட்டுக்கொள்ளக்கூடிய அதிகாரம், தங்களுடைய விவகாரங்களை தாங்களே தீர்த்துக் கொள்ளக்கூடிய விவகாரம், ஏதாவது ஒரு சொத்து ஒப்பு சொத்து அப்படின்றதுக்கான போதிய ஆவணங்கள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஒப்பாக நிர்வகித்துக் கொள்வதற்கான அந்த அதிகாரம், ஒப்பு ட்ரிபியூனல் இருக்குது, தீர்ப்பாயம், அந்த தீர்ப்பாயத்துல முறையீடு செய்வதற்கான அதிகாரம், இது எல்லாமே ஒப்பு வாரியத்துக்கு இருந்துச்சு பழைய சட்டத்தின்படி. இப்ப இந்த 25 கொண்டு இருக்க இந்த திருத்த சட்டத்தின்படி ஒப்பு வாரியத்தினுடைய அதிகாரம் முற்று முழுவதுமாக பறிக்கப்பட்டு மொத்தமாக எங்க கொண்டு போகப்பட்டிருக்கு? மத்திய அரசு கொண்டு போகப்பட்டிருக்கு. ஒப்பு வாரியம் தீர்மானம் போட்டு நிறைவேற்றிட்டு இருந்த எல்லாவற்றையும் இன்னைக்கு மோடி அரசு போடு. அப்ப மாநில தன்னாட்சியை பிடுங்கி மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய, சட்டம் இயற்றக்கூடிய இவர்கள் என்ன செய்றாங்க? ஒப்பு வாரியத்தினுடைய அதிகாரத்தை இங்க கொண்டு போயிட்டாங்க. இது 5வது காரணம். இது போக சர்வே கமிஷனர் இருந்தாரு. ஒப்பு சொத்தா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அதை முறையா ஆய்வு செய்யுங்க. அந்த இடத்துக்கு போய் அளந்து பார்த்து சர்வே பண்ணுவாங்கல்ல, சர்வே செய்து அறிக்கை தாக்கல் பண்றவருக்கு பேர் வந்து சர்வே கமிஷனர் பேரு. இப்ப இந்த சர்வே கமிஷனருக்கு இருந்த அதிகாரத்தை தூக்கி கொண்டு யாரு கொடுத்திருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். யாரு? மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியருக்கு வேற பொறுப்பே இல்லை பாரு. இருக்கிற வேலையவே மாவட்ட ஆட்சியர் உருப்படியா செய்யறது கிடையாது. தான் வேலையை தான் சரியா செஞ்சு முடிச்சுட்டாலே அந்த மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கிரும். எந்த வேலையும் செய்யாம பல கோப்புகள், பல செயல்பாடுகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே முடங்கி கிடக்குது. அப்ப தானக்கு இதுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட பணிகளையே செய்ய முடியாம மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில சர்வே கமிஷனருடைய இந்த அதிகாரத்தை தூக்கி மாவட்ட ஆட்சியர் கையில கொடுக்குறாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன செய்வாரு? யாருக்கு விசுவாசமா இருப்பாரு? மாவட்ட ஆட்சியர் அதிகாரம் கொண்டவர். இந்த மாவட்டமே அவருடைய கட்டுப்பாட்டில் உண்டு. அவர் மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர். மாநில அரசாங்கத்துக்கு கீழே சம்பளம் வாங்கக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தலைமைச் செயலருக்கு ரிப்போர்ட் கொடுக்கக்கூடியவர். இப்போ ஒரு டிஸ்பியூட் வருது, இப்ப ஏதாவது ஒரு இடம் பக்கத்துல ஒரு இடம், இது அரசாங்க நிலமா ஒப்பு நிலமான்ற ஒரு பிரச்சனை வருது வைங்க. இப்ப இது சர்வே கமிஷனர் கையில இருந்துச்சு அப்படின்னா அவர் சர்வே பண்ணி ப்ராப்பரா ரிப்போர்ட்டை கொடுத்துருவாரு. இதே மாவட்ட ஆட்சியர் கைக்கு மாறுது அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் யாருக்கு விசுவாசமா இருப்பாருங்கிற அடிப்படை கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லிச்சு பாருங்க, யார் கொடுப்பாரு? வேற அரசாங்கத்து பேரெல்லாம் இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ ஒப்பி சொத்து பறிபோயுமா இல்லையா? அறிவார்ந்த ஒரு மக்கள் இது போன்ற எண்ணற்ற மோசடியான திருத்தங்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான, இந்திய மதச்சார்பின்மைக்கு எதிரான, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிராக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எதன் பொருட்டும் அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுக்கு எதிரானது, முரணானது. அதனால் இந்த சட்டத்தை நாம எதிர்க்கிறோம். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இவ்வளவு பேசுறியே, அப்ப ஒப்பு சொத்துல எந்த பிரச்சனையும் இல்லையா? அது எந்த தாவா பஞ்சாயத்து இல்லையா அப்படின்னு கேட்டா சத்தியமா இருக்கு. எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒப்பு வாரியம் இருக்குது இல்லைங்க, இதுதான் மோஸ்ட் கரப்டட், அதிகபட்சமாக ஊழல் லஞ்சம் நடக்கக்கூடிய இடமே இந்த ஒப்பு வாரியம் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதை தீர்ப்பதற்கு இந்த சட்டம் உதவுமா என்று கேட்டால் ஒரு விழுக்காடு கூட உதவல். இன்னும் சொல்ல போனால் அந்த சட்டத்தை, அந்த ஒப்பு வாரியத்தை, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குவதற்குத்தான் இந்த சட்டம் உதவுமே ஒழிய அதை தீர்ப்பதற்கு ஒருபோதும் உதவாது. மாநில அளவில் இருந்துட்டு
ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இவன் ஆட்சிக்கு வரும்போது இவன், அவன் ஆட்சிக்கு வரும்போது அவன், அவனுக்கு வேண்டியவனுக்கு ஒப்பு சொத்தை வாடகைக்கு கொடுப்பது, ஒப்பு சொத்தை குத்தகைக்கு கொடுப்பது, அடிமாட்டு விலைக்கு இந்த வாடகை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பள்ளிவாசல் இருக்குது, பெரிய பள்ளிவாசல், பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் ஒப்பு இடம் தான். இதே தனியாருடைய இடமாக ஒருவேளை அது இருந்திருந்தால் அதனுடைய வாடகை எவ்வளவு இருந்திருக்கும்? 15,000 20,000 இருந்திருக்கும். ஆனா இப்ப போய் கேளுங்க, 2,500 ரூபா 3,000 ரூபா சொல்லுவான். அப்ப 10 மடங்கு இருக்க வேண்டிய இடத்துல 30,000 வாடகை இருக்க வேண்டிய இடத்துல 3,000 தான் இருக்கும். அப்ப காலகாலமாக அடிமாட்டு விலைக்கு வாடகைக்கு எடுப்பது, அடிமாட்டு விலைக்கு குத்தகைக்கு எடுப்பது, வேண்டியவன் வேண்டாதவன் பார்த்து இந்த குத்தகைகளையும் வாடகைகளையும் விடுவது, இப்படி காலகாலமா நடக்கிறது மாற்றுக்கருத்து இல்ல. அதை சீர்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் என்பதுல இதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்ல போனா நீ பாருங்க, ஆளுங்கட்சி திமுக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு இல்லாத இடமா? தமிழ்நாட்டில் பாதி இவங்களுடைய இடம் தான். எங்க கால் வச்சாலும் சரி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு, திமுகவுடைய அமைச்சர்களுக்கு, திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு, திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய காவாசிய கருணாநிதி குடும்பத்தோட தானே. கருணாநிதி மாறேன், கலாநிதி மாறேன், அந்த நிதி இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, அந்த மொழி இந்த மொழி எல்லாம் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை மொத்தமா பட்டா போட்டாச்சு. நீங்க தான் இப்ப நான் கேட்கிற, தமிழ்நாட்டுல திருச்சியில ஒரு திமுக ஆபீஸ் கட்டுறாங்க. அதுக்கு பேர் என்னதான்? கலைஞர் அறிவகம். இந்த கலைஞர் அறிவகம் கட்டுவதற்கு திருச்சியில இடம் இல்லையா திமுக காரனுக்கு? கே நேருக்கு இல்லாத இடமா? அன்பில் மகேஷ் பொய்யாமணிக்கு இல்லாத இடமா? ஐ பெரியசாமிக்கு இல்லாத இடமா? அட யாருக்குடா திருச்சியில இடம் இல்ல? திமுக இடம் இல்லையாடா? இவன் கருணாநிதி அறிவகம் கட்டுறான். எந்த இடத்துல? ஒப்பு இடத்துல கட்டுறான். ஏறக்குறைய 1.5 ஏக்கர் திருச்சியினுடைய ஹாட் சிட்டி, திருச்சியினுடைய முக்கிய நகரத்துல, மைய நகரத்துல இதை கட்டுறான். எந்த முன்னனுமதியும் வாங்கல, எந்த ஒப்பந்தமும் போடல, எந்த குத்தகை ஆவணங்களும் தயாரிக்கப்படல, ராத்திரியோட ராத்திரியே போட்டான். இது காலங்கள் கடந்து அந்த கட்டிடம் மேல இருந்து வரும்போது பாக்குறாங்க, டேய் ஒப்பு இடத்துல எவ்வளவு கட்டிடம் கட்டுறாங்க, என்னடான்னு விசாரிக்கும் போது திமுக ஆபீஸ் கட்டுறாங்க அப்படின்றது தெரிய வருது. அப்ப இது பிரச்சனை ஆக்குறாங்க, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முற்படுறாங்க. முற்படும் போது ஒப்பாரியத்தினுடைய தலைவரை கூப்பிட்டு ராத்திரியோட ராத்திரியா பின்தேதி ப்ரீ டேட் போட்டு முன்னாடியே ஒப்பந்தம் போட்ட மாதிரி 99 வருஷத்துக்கு லீஸ் எடுத்து புத்தக அமௌண்ட் ரொம்ப சொற்ப தொகை. இன்னைக்கு அந்த கருணாநிதி அறிவகத்துல ஒரு திருமண மண்டபம் இருக்குது. அந்த திருமண மண்டபத்தினுடைய ஒரு நாள் வாடகை மட்டும் 5 to 10 லட்சம் ரூபாய். யாருக்கு போக வேண்டிய சொத்து காசு? இதே ஒரு ஒப்பு வாரியம் தானாக அங்கு ஒரு திருமண மண்டபத்தை கட்டி இருந்தால் ஒரு நாள் வாடகையாக திமுகவுக்கு போகக்கூடிய அந்த 5 லட்சம் 10 லட்சம் ஒப்பு வாரியத்துக்கு வரும். அந்த 5 லட்சம் 10 லட்சத்தை வச்சு அந்த பகுதியில் வாழக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்கள் ஏழப்பட்டவங்க இருக்கிறாங்க. சோத்துக்கு வழி இல்லாம, படிப்புக்கு வழி இல்லாம, கல்விக்கு வழி இல்லாம, மருத்துவத்துக்கு வாய்ப்பு இல்லாம 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிடாதா, 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிடாதா, கிட்னி போயிடுச்சு, இதயத்தில் ஆபரேஷன் பண்ணணுமே, அதுல போயிடுச்சு, இதை போயிடுச்சேன்னு மருத்துவம் செய்ய முடியாம, படிக்க முடியாம ஏழை குழந்தைகள், ஏழைகள் எத்தனையோ இஸ்லாமியர்கள் பகுதியில் இருக்கிறாங்க. அது சீர் செய்யலாம. அப்ப முஸ்லிம்களுடைய வயிற்றை அடித்து திமுக என்ன செஞ்சிருக்கு? ஒப்பு சொத்தை இன்னைக்கு ஆட்டையை போட்டு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கு. சஞ்சய் மஸ்தான் செஞ்ச ஆக்கிரமிப்பு, ஆவடி நாசர் செஞ்ச ஆக்கிரமிப்பு, இன்னும் கே நேரு செஞ்ச ஆக்கிரமிப்பு, இப்படி எத்தனையோ பேர் வேண்டப்பட்டவன், வேண்டாதப்பட்டவன், தூரத்து சொந்தம், அந்த குடும்பத்துக்காரன், கொண்டாட்டிக்கு வேண்டப்பட்டவன், அண்ணனுக்கு வேண்டப்பட்டவன், தம்பிக்கு வேண்டப்பட்டவன், மச்சானுக்கு வேண்டப்பட்டவன், மச்சானுடைய நண்பனுக்கு வேண்டப்பட்டவன் இவனா இருக்கிறானோ அத்தனை பேரும் சூறையாடி ஆட்டை போட்டு வச்சிருக்கிறான். இதை மீட்கணும், மாற்று கருத்தே இல்லை. அத்தனை சொத்தையும் ஒழுங்குபடுத்தணும், அத்தனைக்கும் முறையான வாடகைகள் வசூலிக்கப்படணும், சரியான தொகைக்கு குத்தகை விடப்படணும், மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை செய்வதற்கு மயிர் அளவேனும் இந்த திருப்ப சட்டம் உதவாது. இது மீண்டும் அந்த சொத்துக்களை ஆட்டை போடுவதற்கும் அதை சீரழிப்பதற்கும் தான் இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அப்போ 5 காரணங்கள் முக்கியமான காரணங்கள். இது போக எண்ணற்ற காரணங்கள் இருக்குது. அறிவார்ந்த பெருமக்களை மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது ஒட்டு மொத்தமாக நாம் இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கட்டாயம் நாம் உங்களுக்கு விளக்குவோம். உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பணிவான வேண்டுகோள்,
உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கடந்து அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய தேவையும் கடமையும் பொறுப்பும் அரசியலமைப்பின் பால் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை விழுமியங்களை, அடிப்படை கூறுகளை, மத வழிபாட்டு உரிமையை பாதிக்கக்கூடிய, அதற்கு முரணாக இருக்கக்கூடிய இந்த ஒப்பு திருத்த சட்டம் 2025 ரத்து செய்ய வேண்டும். அதற்கான அத்தனை போராட்டங்களையும் சட்ட நடவடிக்கைகளையும் நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வழக்கறிஞர் பாசறையும் பின்னின்று செய்யும், முன்னின்று செய்யும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திய தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள், அனைத்து தொகுதியினுடைய 6 தொகுதிகளுடைய பொறுப்பாளர்களுக்கும், கலந்து கொண்ட அத்தனை நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுக்கும், இவ்வளவு நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும், அங்கங்கே நின்ற எங்களுடைய உரையை செவிமடுத்த எங்களுடைய அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற அறிக்கை ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற அறிக்கை ஆர்ப்பாட்டம். திரும்ப பெறு, திரும்ப பெறு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு. ஒன்றிய அரசு, பாஜக அரசு வகுப்பு வாரி திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு. வகுப்பு வாரிய திருப்பு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு. ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஒரே நாடு ஒரே மதம் சனாதானம் இனிக்குதா? பல இனங்கள் பல மதம் இணைந்து வாழ்வது கசக்குதா? ஒன்றிய அரசு, பாஜக அரசு திரும்ப பெறு, திரும்ப பெறு. வாரிய தத்தறிவு சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு. அழிக்காதே, அழிக்காதே இஸ்லாமிய உரிமைகளை அழிக்காதே, அழிக்காதே. அச்சுறுத்தாதே, அச்சுறுத்தாதே இஸ்லாமியரை அச்சுறுத்தாதே. மதத்தின் பேரில் பிளவுபடுத்தி ஆட்சி நடத்தும் பாஜக அரசு திருத்திக்கொள், திருத்திக்கொள். வரைவு சட்டத்தை திருத்திக்கொள். நன்றி. நாம் தமிழர்.